கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, அல்லாஹுடைய பேரருளால் அவனுடைய மார்க்கத்தை அதன் தூய்மையான வடிவத்திலே அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக நாம் எல்லாம் இங்கே பெரும் திரளாக குழுமி இருக்கிறோம். இந்த நிகழ்ச்சியிலே நபி வழியும் நமது நிலையும் என்ற தலைப்பு எனக்கு தரப்பட்டுள்ளது. இந்த தலைப்பிற்கு செல்வதற்கு முன்னால் சில அடிப்படைகளை நாம் புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். என்ன அடிப்படை என்று சொன்னால், நம்முடைய வீடு இருக்கிறது. அந்த வீட்டிலே ஒரு மாறுதலை நாம் செய்ய வேண்டும் என்று சொன்னால், வீட்டுக்கு யார் உரிமையாளர்களாக இருக்கிறார்களோ அவர்கள்தான் அந்த மாறுதலை செய்ய முடியும். நீங்கள் ஒரு வீடு கட்டுகிறீர்கள், அங்கே கொத்தனார் அதற்கான வேலையை செய்து கொண்டிருக்கிறார். அந்த தெரு வழியாக வரக்கூடிய வீட்டிற்கு சொந்தக்காரராக இல்லாத இன்னொருவர் வந்து, இந்த ஜன்னல் அங்க வை, இந்த கதவை பிடிங்க இங்க வை என்று சொன்னா நம்ம ஒத்துக்குறோமா? ஒத்துக்கிற மாட்டோம். ஏன் வீடு நம்ம வீடு, ஏன் வீடு, என் வீட்டில் என்ன மாறுதல் செய்ய வேண்டும் என்பதை நான் தான் முடிவு செய்யணும். என் வீட்டில் என்ன மாறுதல் செய்யணும்னு தெருவில் போற ஒருத்தனோ அல்லது என்னுடைய மாமா மச்ச சொந்தக்காரங்க கூட முடிவு செஞ்சா எனக்கு ஒத்துக்கிற முடியாது. இது வீட்டுக்கு மாத்திரம் உள்ளது இல்லை. ஒரு நாடா இருந்தாலும் சரி, ஒரு சங்கமா இருந்தாலும் சரி, ஒரு பள்ளிக்கூடமா இருந்தாலும் சரி, எல்லாத்துக்குமே யாரு அதுல முடிவெடுக்க உரிமை படைத்தவர்கள் என்பது இருக்கும். அவங்க தான் அந்த முடிவை செய்ய முடியும். இப்ப இந்த நாட்டில் என்ன முடிவு எடுக்க வேண்டும் என்பதை பிரதமர் எடுப்பார். அந்த பிரதமருக்கு ஓட்டு போட்டதுக்காக நான் எடுக்க முடியுமா? அந்த கட்சியுடைய வட்ட மாவட்டங்கள் எடுக்க முடியுமா? எடுக்க முடியாது. நாடு சம்பந்தப்பட்ட எந்த முடிவு எடுப்பதாக இருந்தாலும் அது பிரதமருக்கு தான் அதிகாரம். மாநிலம் சம்பந்தப்பட்ட எந்த முடிவு எடுப்பதாக இருந்தாலும் முதலமைச்சர் தான் அதை எடுப்பாரு. அந்த கட்சிக்காரங்க எடுத்துட முடியாது. அதுக்காக தியாகம் செஞ்சவங்க எடுத்துட முடியாது. ஓட்டு போட்டவங்க எடுக்க முடியாது. யாரு அதற்கு தலைவராக அதிகாரம் படைத்தவராக இருக்கிறாரோ அவரு தான் முடிவெடுப்பாரே தவிர யார் வேண்டாலும் முடிவெடுக்கலாம் இப்படின்னு ஒத்துக்கிற மாட்டோம். ஒரு பள்ளிக்கூடம் இருக்கிறது, அதுல அந்த நிர்வாகி கரஸ்பாண்டன்ட் முடிவெடுப்பார். நிர்வாகம் சம்பந்தப்பட்டதுக்கு, கல்வி சம்பந்தப்பட்ட விஷயத்துக்கு முதல்வர், பிரின்சிபால், ஹெட்மாஸ்டர் அவர் வந்து முடிவெடுப்பார். ஒரு சாதாரண வாத்தியார் எடுக்க முடியுமா? பியூன் எடுப்பாரா? மணி எடுப்பார். அவர் வந்து முடிவெடுப்பாரா? அந்த பையன் நீக்குமாரா? அது நான் எதுக்கு இருக்கிறேன், நீ எப்படி நிக்கலாம்னு கேட்பாரா? இல்லையா? எந்த மாணவனை சேர்க்கலாம், என்ன காரணத்துக்காக நீக்கலாம், எத்தனை மணிக்கு பள்ளிக்கூடத்தை திறக்கலாம், எத்தனை மணிக்கு பள்ளிக்கூடத்துக்கு விடுமுறை விடலாம், இதையெல்லாம் அது அதுக்குன்னு உரியவங்க தான் முடிவெடுக்கணும். சம்பந்தம் இல்லாதவங்க எடுத்தா யாரும் ஒத்துக்கிற மாட்டான். ஒரு சங்கத்துல ஒத்துக்கிற மாட்டான், ஒரு கட்சியில ஒத்துக்கிற மாட்டான், ஒரு இயக்கத்துல ஒத்துக்கிற மாட்டான். இப்ப இந்த மேலே போட்டு நடத்துறோம், எத்தனை மணிக்கு ஆரம்பிக்கணும், திடீர்னு ஒருத்தர் வந்து 7 மணிக்கு ஆரம்பிக்கணும் ஒத்துக்குருவோமா? அதுக்குன்னு ஒரு தலைவரோ செயலாளரோ இருப்பார், அவரை டிசைட் பண்ணுவார். அப்படி இருந்தா தான் அதுக்கு பேர் நிர்வாகம் ஒழுங்காக இருக்கும். இப்படி உலக விஷயத்துல ரொம்ப கரெக்டா இதை நம்ம தெரிஞ்சு வச்சிருக்கிறோம். உலக விஷயத்துல யாரு முடிவெடுக்கணும், யார்கிட்ட போய் அதை பத்தி கேட்கணும், இதெல்லாம் கரெக்டா தெரிஞ்சிருக்கோமா இல்லையா? ஒரு பள்ளிக்கூடத்தில் நம்ம பையனை சேர்க்கிறதா இருந்தா என்ன செய்ய மாட்டோம், அவங்களுக்குள்ள பியூன்ட்ட போய்கிட்டு என் பையனை 7ஆம் கிளாஸ்ல சேர்த்துக்கிறேன்னு சொல்லுவோமா? எங்க ஹெட்மாஸ்டர் எங்க இருக்காருன்னு கேட்போம். அவர் தேடி ரூமுக்குள்ள போவோம், அவர்கிட்ட பேசுவோம், அதுக்கப்புறம் அந்த பையனை சேர்க்குவோம். இப்ப நம்ம என்ன விளங்கி இருக்கிறோம்? உலக விஷயத்தில் நமக்கு ஒரு காரியம், இப்ப தர்ணா நடத்துறோம். யாருக்காக வேண்டி நடத்துறோம்? கருணாநிதி காதுக்கு போறதுக்காக இந்த தர்ணா நடத்துறோம். எதுக்கு நடத்துறோம்? நீங்க இட ஒதுக்கீடு கொடுக்கறோம்னு சொல்லி ஜெயலலிதா 1 வருஷத்துல கொடுப்பதாக சொன்னாங்க. நீங்க 2 வருஷம் ஆகி இருக்கிறீங்க. இது ஏமாத்துற மாதிரி தெரியுது. 1 வருஷம் மாத்துங்க.
அதே மாதிரி ஜெயலலிதா போட்ட அந்த கமிஷன்ல ஒரு முஸ்லிம் நீதிபதி இடம்பெற்று இருந்தார். நீங்க போட்டதுல முஸ்லிமே இல்ல. முஸ்லிமுக்கு இட ஒதுக்கீடு கொடுக்கிற ஆணையத்துல முஸ்லிம் இல்லைன்னா நீங்க எப்படி முஸ்லிமுக்கு ஒழுங்கா கொடுப்பீங்க என்று கேட்பதற்காக, யார்கிட்ட கேட்பதற்காக? கருணாநிதி கேட்கறதுக்கு தான் தர்ணா பண்றமே தவிர வேற யார்கிட்ட கேட்கறதுக்கா? ஏன் அந்த உத்தரவு போடுற இடத்துல அவர் தான் இருக்கிறார். இப்ப யார் யார் உத்தரவு போடுற இடத்துல இருக்கிறாங்களோ அவங்கள்ட்ட அது சம்பந்தமான கோரிக்கைகளை வைக்கிறோம், தெளிவா இருக்கிறோம். யாரு முடிவெடுக்கணும் என்பது அவனுக்கும் தெரிந்திருக்கிறது, பொதுமக்களாகிய நமக்கும் தெரிகிறது. இவன் தான் இதை பத்தி கேட்கணும், இவன் இதை பத்தி கேட்கணும். கரெக்டா இருக்குமா இல்லையா? ஆனா இந்த இவ்வளவு பெரிய மார்க்கம், உலகத்திலேயே பெரிய சக்தி எது? இஸ்லாம். அதிகமான மக்களை கொண்ட, உறுப்பினர்களை கொண்ட ஒரு மாபெரிய இயக்கம் இந்த மக்கள் இயக்கம், இஸ்லாம்ங்கிற இயக்கம். இஸ்லாம் என்ற மார்க்கம். இந்த மார்க்கத்தில் எதை செய்ய வேண்டும் என்று யார் முடிவெடுக்கிறது, செய்யக்கூடாது என்று யார் முடிவெடுக்கிறது? இதுல தான் நம்ம ஓட்ட வச்சிடறோம். உலக விஷயத்துல கரெக்டா இருக்கிறோம். இதுக்கு இவர் தான் முடிவெடுப்பாரு, இந்த விஷயத்துக்கு இவர் முடிவெடுப்பாரு, இவர் தான் போய் கேட்கணும். இதுல எல்லாம் சரியா இருக்கிற நாம இஸ்லாம்னு ஒரு மார்க்கத்தை ஏத்துக்கிறோமே, இதுல செஞ்சு ஆக வேண்டும் என்ற கட்டாயமான காரியங்கள் இருக்கின்றன. அந்த கட்டாயத்தை ஏற்படுத்தக்கூடியவன் யார்? செய்யக்கூடாது என்று தடுக்கப்பட்ட காரியங்கள் இருக்கின்றன. இப்படி தடை போடக்கூடிய அதிகாரம் யார் கையில இருக்கிறது? செஞ்சா நல்லது, செய்யாம இருந்தா நல்லது என்று சொல்லக்கூடிய காரியங்கள் இருக்கின்றன. இதை தீர்மானிக்கிறோம் யார்? யார் தீர்மானிச்சா நம்ம ஏத்துக்கொள்ளணும்? இதுல விளங்கி இருக்கணுமா இல்லையா? இதுல நம்ம குழம்புன காரணத்தினால்தான் நபி வழியும் நமது நிலையும் என்ற இப்ப தலைப்பு தரப்பட்டிருக்கிறது. நம்ம யாரு இந்த மார்க்க சம்பந்தமா முடிவெடுக்க வேண்டுமோ அவங்கள்ட்ட போகாம, யாருக்கு முடிவெடுக்கிற அதிகாரம் இல்லையோ அவங்கள்ட்ட போய்கிட்டு கேட்டுட்டு இருக்கிறோம். நமக்கு இடஒதுக்கீடு வேணும் என்பதை நம்ம யார்கிட்ட கேட்கிறோம்? உங்க ஊர்ல மாங்கனாம்பட்டில் ஒரு பஞ்சாயத்து போர்டு இருக்கிறது. அந்த பஞ்சாயத்து போர்டுக்கு ஒரு தலைவர் இருப்பாரு. நம்ம ஊர்ல திரண்டுகிட்டு போய் நீ இடஒதுக்கீடு கொடுக்கணும்னு பஞ்சாயத்து போர்டு தலைவர் கேட்க முடியுமா? அட கிறுக்கு பையில, பஞ்சாயத்து போர்டு தலைவர் நான் என்னடா பண்ண முடியும்? கேட்க வேண்டிய இடத்துல போய் கேட்பியா? என்கிட்ட கேட்பியா அப்படின்னு சொல்லுவோமா இல்லையா? அப்ப நம்ம பஞ்சாயத்து போர்டு தலைவர்கிட்ட என்ன கேட்போம்? இந்த தெருவுல லைட் எரியலன்னு போய் கேட்போம். அது அவருக்கு செய்ய முடியும். சாக்கடை அரைச்சிக்கிருச்சுன்னு கேட்போம். அது அவருக்கு செய்ய முடியும். தெருவுலாம் சுத்தம் இல்லாம இருக்குதுன்னு கேட்போம். அதை செய்ய முடியும். மண் சாலையாக இருக்கிற தார் சாலையாக அல்லது சிமெண்ட் சாலையாக மாத்துங்க அப்படின்னு கேட்க முடியும். அது அவருக்கு செய்ய முடியும். அப்ப பஞ்சாயத்து போர்டு தலைவர்கிட்ட போயிட்டு எதை கேட்க மாட்டோம்? நீ இடஒதுக்கீடு தருவியா இல்லையா? மெடிக்கல் காலேஜ் எப்ப கட்ட போறேன்னு கேட்போமா? கேட்க மாட்டேங்க. இவன் எப்படி மெடிக்கல் காலேஜ் கட்டுவான்? பஞ்சாயத்து போர்டு தலைவர், அவனுக்கு பவர் கிடையாது. அப்ப யார் யாருக்கு என்னென்ன பவர் இருக்கிறதோ அவங்கள்ட்ட தான் அதை கொடுக்கணுமே தவிர, பவர் இல்லாதவற்றை கொண்ட ஒரு அதிகாரத்தை கொடுத்தால் நம்மள மாதிரி கிறுக்கம் யாரும் கிடையாது. அப்படி ஒரு மாதிரி பஞ்சாயத்து போர்டுல கேட்டா கிறுக்கீங்களா இல்லையா? கேட்க கூடாத இடத்துல போய்கிட்டு கேட்டா அவனை என்ன செய்வோம்? அட மரகரண்டு போயிட்டான், இவன் எங்க போய் என்னத்தை கேட்கறான் அப்படின்னு சொல்லுவோமா இல்லையா? அப்ப இத உலக விஷயத்துல ரொம்ப கவனமா இருக்கிறோம். நம்ம தெரிஞ்சு வச்சிருக்கோம் யார் யார்கிட்ட என்னென்னத்தை கேட்கணும், கரெக்டா வழங்கி வச்சுக்கிறோமா இல்லையா? அது ஒரு பையன் இருக்கிறான். ஒரு பையனுக்கு சைக்கிள் வேணும், டூ வீலர் வேணும். அவன் அப்பன்ட்டு போய் கேட்பானா? எவன் அப்பன்ட்டு போய்கிட்டு எனக்கு ஒரு சைக்கிள் வாங்கி தானே கேட்பானா? ஒரு பையனுக்கு தெரிகிறது நமக்கு வேணுங்கிற இந்த சைக்கிளை நம்ம அப்பன்ட்டு தான் கேட்கணும், நம்ம ஆத்தாட்ட தான் கேட்கணும். யாருடைய அப்பன்ட்டையோ யாருடைய ஆத்தாட்டையோ கேட்டா கிடைக்காது. நமக்கு தேவையானதை நம்ம புருஷன் தான் கேட்கணும். வேற எவன்டைய கேட்டா தரமுடித்து கேட்க கூடாது. கேட்டாலும் அது தரமாட்டான், தந்தாலும் அது சரியில்லை அப்படின்னு விளங்கி இருக்கோம்ல. எல்லாத்துக்கும் கரெக்டா இருக்கோம்ல. அப்போ ஒவ்வொரு மனுஷன் விளங்குறான் யார்கிட்ட எதை கேட்கலாம். இதை கேட்கிற அதிகாரம் யாருக்கு உரியது? அப்ப துன்யாவோட ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கிறீங்க, ரொம்ப கவனமா இருக்கிறீங்க. உலக விஷயங்கள்ல நீங்க இந்த மாதிரி பைத்தியக்காரத்தனமான காரியங்களை நம்ம செய்வது இல்லை. தீனு வரக்கூடிய நேரத்தில், இபாதத்துன்னு வரக்கூடிய நேரத்தில் நம்ம எப்படி போயிட்டு இருக்கிறோம்? அதுக்கு அதிகாரம் படைச்சவன் யாருங்கிறது விளங்காததுனால
அஜர்த்து சொன்னா மார்க்கம், ஊர்ல எது வழக்கமா இருந்தா அது மார்க்கம், அதிகமான மக்கள் என்ன சொல்றாங்களோ அது மார்க்கம். அப்படின்னா அந்த அதிகமான மக்களுக்கு இந்த முடிவு செய்யற அதிகாரத்தை அல்லாஹ் கொடுத்திருக்கிறானா? கொடுக்கல. இந்த மார்க்கத்தை, தீனுல் இஸ்லாம் என்ற இந்த மார்க்கத்தை பொறுத்தவரை என்ன முடிவு எடுப்பதாக இருந்தாலும் அதை அல்லாஹ் தான் எடுப்பான். அல்லாஹ்வை தவிர யாரும் இந்த மார்க்க சம்பந்தமா முடிவு எடுக்கவே முடியாது. ஏன்? அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுகிறான், அலா லில்லாஹி தீனுல் காலிஸ், இந்த தூய்மையான இந்த மார்க்கம் அல்லாஹ்வுக்கு சொந்தம். இந்த மார்க்கத்துக்கு ஒரு உரிமையாளர் இருப்பான்ல, இந்த வீட்டுக்கு ஒரு உரிமையாளர் இருக்கிற மாதிரி இந்த மார்க்கத்துக்கு உரிமையாளன் யாரு? அஜர்த்துமார்கள் கிடையாது, ஜமாத்தார்கள் கிடையாது, மகான்கள் பெரியார்கள் கிடையாது. இந்த மார்க்கத்துக்கு உரிமை படைத்தவன் யார் என்று சொன்னால் அகில உலகத்தையும் படைத்த இறைவன், இந்த மார்க்கத்தை தந்த இறைவன். அவன் தான் இந்த மார்க்கத்தில் முடிவெடுப்பான். குர்ஆன்ல தெளிவா இருக்கா இல்லையா? ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க தான் முதல் மனிதர். நம்ம எல்லாரும் அவர் வழியாகத்தான் பிறந்திருக்கிறோம். நம்ம எல்லாத்துக்கும் தகப்பன் யாரு? ஆதம் நபி தான். நம்ம எல்லாருக்கும் தாய் யாரு? ஹவ்வா தான். அந்த ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கான அறிவு, அவ்வளவு அறிவை கொடுத்திருந்தான். எவ்வளவு பெரிய அறிவு! மலக்குகள் வந்து ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை படைக்க கூடாதுங்கிறாங்க. அல்லாஹ் வந்து படைக்கிறான். படைச்சிட்டு மலக்குகளுக்கும் ஆதமுக்கும் போட்டி வைக்கிறான். போட்டியில ஆதம் நபி ஜெயிக்கிறாங்க. கேட்ட கேள்விக்கெல்லாம் பட்டு பட்டுன்னு பதில் சொல்றாங்க. மலக்குமார்கள்லாம் பல ஆண்டுகளாக படைக்கப்பட்டு இருந்தாங்களே, அவங்க திரு முழிக்கிறாங்க. இப்பதான் படைக்கப்பட்டிருக்காரு ஆதமு, அவர் படிச்சுன்னு பதில்களை சொல்றார். அப்ப என்ன சொல்றாங்கல்ல, பாத்தீங்களா, படைக்க வேணான்னு சொன்னீங்களே, நான் எப்படிப்பட்ட ஒரு ஜீனியஸ, ஒரு மேதையை படைத்திருக்கிறேன் தெரியுதா அப்படின்னு அல்லாஹ் சொல்லிவிட்டு இவருக்கு பணியுங்கள், பணிகிறார்கள். மாணவர்கள் மலக்குகள் ஆதம் நபிக்கு மரியாதை செலுத்துகிறார்கள். இப்ப அவ்வளவு பெரிய அறிவு யாருக்கு இருந்தது? ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு இருந்தது. அவருக்கு இருந்த அறிவுடைய சின்ன சின்ன துகள்கள் தான் நமக்கு அப்படி மரபு வழியா ஒட்டிக்கிட்டு இருக்கிறது. அத கம்ப்யூட்டர் ஒருத்தன் கண்டுபிடிச்சான்னு சொன்னா அதெல்லாம் அங்கிருந்து இறக்குமதி ஆனதுங்க. அதெல்லாம் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்திடம் இருந்து அப்படி இறங்கி வந்தது. என்ன இந்த உலகத்தில் நீங்கள் பார்க்கிறீர்களோ அவ்வளவு கண்டுபிடிப்புகளுக்கான அறிவும் அவர் வழியாக, மரபு வழியாக நமக்கு கிடைத்த அருட்கொடைகள். அப்ப அவ்வளவு பெரிய மேதை தானே ஆதம் அலைஹிஸ்ஸலாம். அவர் ஒரு தப்பு செஞ்சிட்டார் என்பதற்காக வேண்டி அல்லாஹ் அவரை வெளியே போங்கிறான், வெளியேற்றுறான். ஒரு குறிப்பிட்ட மரத்தை நெருங்காதுன்னு அல்லாஹ் சொல்றான். அவர் மீறுகிறார், அவரை வெளியே போண்டு அல்லாஹ் விரட்டுறான். விரட்டும் போது என்ன சொன்னான் தெரியுமா? இதான் முக்கியம். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை அந்த சொர்க்கத்திலிருந்து அல்லது சோலையிலிருந்து அவன் வெளியேற்றும் பொழுது சொல்கிறான், இம்மா யஅதி என்னக்கும் மின்னி ஹுதன், என்னிடமிருந்து உங்களுக்கு நேர்வழி வரும். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை அனுப்புறான்ல, அனுப்பும் போது என்ன சொல்லல, ஆதமே உனக்கு பயங்கரமான அறிவை கொடுத்திருக்கிறேன், மூளையை கொடுத்திருக்கிறேன், நீ பூமிக்கு போ, உனக்கு எதெல்லாம் நல்லதுன்னு படுகிறதோ அதையெல்லாம் செய்யி, எது கெட்டதுன்னு படுகிறதோ அதையெல்லாம் கெட்டது நீனா முடிவெடுத்துக்க அப்படின்னு சொல்லாம அல்லாஹ் என்ன சொல்லி அனுப்புறான்? ஆதமே நீ போ, இம்மா யாத்தி என்னக்கும் மின்னி ஹுதன், என்னிடமிருந்து உனக்கு நேர்வழி வரும். உன் அறிவை கொண்டு நேர்வழியை நீ முடிவு செய்யாதே, என்னிடமிருந்து உனக்கு நேர்வழி வரும். அந்த நேர்வழியை யார் பின்பற்றுகிறானோ ஃபலா கௌஃபுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்சனூன், அவங்களுக்கு பயமும் இல்லை கவலையும் இல்லை. இப்படி அல்லாஹ் சொல்றான். அப்ப ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை அனுப்பும்போது என்ன சொல்லி அனுப்புறான்னு கேட்டா, முடிவெடுக்கிற அதிகாரம் என்னை சேர்ந்தது, நான் சொல்ற மெசேஜ் படிதான் நீ நடக்கணுமே தவிர உன் அறிவை கொண்டு இது ஹலால் என்றோ, இது ஹராம் என்றோ, இது கடமை என்றோ, இது சுன்னத்து என்றோ, இது சுன்னத்து இல்லை என்றோ நீ முடிவெடுக்க கூடாது. நான் சொல்லிட்டு இருப்பேன், ஜிப்ரீல் அனுப்புவேன், மலக்குகள் அனுப்புவேன், எதை செய்யணுமோ அதெல்லாம் சொல்லி தருவேன், எதை செய்யக்கூடாத நான் தான் சொல்லுவேனே தவிர நீ சொல்லக்கூடாது. முதல் மனிதருக்கு போட்ட கட்டளை என்ன? முடிவெடுக்கிற அதிகாரம் என்னை சேர்ந்தது, என்னை தவிர யாருக்கும் இந்த அதிகாரம் கிடையாது என்று அல்லாஹ் சொல்லி அனுப்புகிறான். இதுதான் நபிகள் நாயகம் வரைக்கும்
அவன் அனுப்பிய அத்தனை தூதர்களிடத்திலும் அல்லாஹ் கடைபிடித்த வழிமுறை. எந்த ஒரு தூதரை அனுப்பும் பொழுதும் உங்க இஷ்டப்படி நடந்து கொள்ளுங்கள் என்று அவன் சுதந்திரம் கொடுத்து அனுப்பவே இல்லை. எந்த தூதரை பற்றி அனுப்பினாலும் சொல்கிறான், இன் அலர் ருசுலி இல்லல் பலாகுல் முபீன். ரசூல்மார்களுடைய வேலை என்னவென்றால், நான் சொன்னதை அப்படி கொண்டே மக்கள்கிட்ட எடுத்து சொல்றதுதான். கையில மடியில போட்டு சொல்றது ரசூல்மார்கள் வேலை கிடையாது. உண்டாக்கி சொல்வது ரசூல்மார்களுடைய வேலை கிடையாது. அவங்களா கண்டுபிடிச்சு சொல்வது ரசூல்மார்களுடைய வேலை கிடையாது. அல்லாஹ் எதை கொடுக்கிறான் அதை வாங்கி மக்கள் மத்தியில அப்படியே கொடுக்கிறது தான் ரசூல்மார்களுடைய வேலை. இன் அலர் ருசுலி இல்லல் பலாகுல் முபீன் வமா அலைனா இல்லல் பலாகுல் முபீன். ரசூல்மார்கள் எல்லாம் மக்கள்கிட்ட போய் சொன்னாங்க, மா அலைனா இல்லல் பலாகுல் முபீன், தெளிவாக எடுத்து சொல்வது மட்டும்தான் எங்களுடைய கடமை, தயாரித்து சொல்வது எங்களுடைய கடமை இல்லை. இப்ப என்ன விளங்குறோம்? எந்த நபியாக இருந்தாலும் அல்லாஹுதான் மார்க்கத்தை தருவானே தவிர நபி கூட சொந்தமா உண்டாக்கி கொள்ள இயலாது. இதுதான் அடிப்படையான விஷயம். எந்த அளவுக்கு அல்லாஹ் வந்து இதுல கரெக்டா இருக்கான்னு கேட்டா விட்டு தர மாட்டேங்கிறான். ஏன் மார்க்கத்துல நீ எப்படி முடிவெடுப்ப அப்படிங்கிற விஷயத்துல அவன் யாருக்காகவும் காம்ப்ரமைஸ் பண்ண மாட்டேங்கிறான். எப்படி இருக்கிறான்ல? ஒரு முறை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மனைவிமார்களோடு ஏற்பட்ட ஒரு சண்டையில், ஒரு தகராறுல ஒரு முடிவு எடுக்கிறாங்க. என்ன தகராறு? ஒரு மனைவி வீட்டுக்கு போறாங்க, அவங்க வந்து தேன் கொடுக்குறாங்க, தேனை விரும்பி நபிகள் நாயகம் சாப்பிடுறாங்க. இன்னொரு மனைவி என்ன பண்றாங்கன்னு கேட்டா, ஒரு மாதிரியா ஒரு துர்வாடை வருதுன்னு பொய்யா சொல்றாங்க. தேனுக்கு துர்வாடையெல்லாம் வராது. அந்த மனைவி விட்டு அவங்க சாப்பிட்டு வர்றாங்கல்ல, அது வந்து நாளைக்கு போய் சாப்பிடக்கூடாது, அது தடுக்கணுங்கிறதுக்காக வேண்டி பொய்யா என்ன பண்றாங்க, தேன் வந்து கெட்ட வாடை வருது, துர்வாடை உங்க வாயிலிருந்து வருதுன்னு சொல்லி கேட்கிறாங்க. நபிகள் நாயகத்துக்கு கோவம் வந்துருச்சு. இந்த தேனை இனிமேல் தேனை தானே போடுறது காரணம், இனிமே இந்த தேனை தொடுவது இல்லை, தேனை நான் ஹராமாக்கிட்டேன் அப்படிங்கிறாங்க. தேனை விரும்பி சாப்பிடக்கூடிய நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இனிமேல் நான் தேன் சாப்பிட மாட்டேன்னு முடிவெடுக்கிறாங்க. அல்லாஹ் என்ன செஞ்சா தெரியுமா? ரசூலே, ஹபீபே, நீங்க விரும்புறபடி எடுத்துட்டு போங்க, உங்களுக்கு விரும்புனா ஹலால்ட்டு போங்க, உங்களுக்கு விரும்பாட்டி ஹராம்ட்டு போங்க அப்படின்னு விட்டானா. இத சொன்ன உடனே அல்லாஹ் ஒரு வசனத்தை அருள்றான். என்ன அருள்றான்? ஒரு சூறாவைய, சூரத்து தஹரீம், தஹரீம்ங்கிற சூரா ஆரம்ப வசனம் இப்படித்தான் ஆரம்பிக்கும். யா அய்யுஹன் நபியு, நபியே, லிம துஹர்ரிமு மா அஹல்லல்லாஹு லக, அல்லாஹ் உனக்கு ஹலாலாக்குனதை நீ எப்படி ஹராமாக்கலாம்? நான் வந்து தேனை ஹலால்னு சொல்லி இருக்கிறேன், நீங்க வந்து ஹராமும்பீங்களோ? அல்லாஹ் கேட்கிறான். நாங்க ஹலால் டாக்குனா அதான் ஹலால், அதான் சட்டம், நீங்க அதை ஹராம் டாக்குறது உங்களுக்கு கிடையாதுங்கிறான் அல்லாஹ். அப்ப லிமத்து ஹர்ரிமு மா அஹல்லல்லாஹு லக, அல்லாஹ்வாகிய நான் ஹலாலாக்குனதை, அனுமதித்ததை நீ எப்படி தடுத்துக் கொள்ளலாம்? தடை போட நீ யாரு? யாரை பார்த்து கேட்கிறான்? ரசூலை பார்த்து கேட்கிறாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து கேட்கிறான். அப்ப நபிகள் நாயகத்துக்கு கூட ஹலாலாக்குகிற ஹராமாக்குகிற அதிகாரம், சுயமாக ஹராமாக்குகிற அதிகாரம் கொடுக்கப்படலை என்று சொன்னா நான் ஆக்கலாமா? ஒரு அஜர்த் ஆக்கலாமா? ஊர்ல உள்ள ஜமாத் ஆக்கலாமா? உலகம் சேர்ந்துக்கிட்டு ஆக்கலாமா? மௌலானாக்கள் ஆக்க முடியுமா? மகான்கள் ஆக்க முடியுமா? நபிகள் நாயகம் ஆக்க முடியாது. ஒரு தடவை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விருந்துக்கு போறாங்க. அந்த விருந்துல எதுக்கு நான் விஷயத்தை சொல்வதற்கு முன்னாடி இந்த அடிப்படை உங்க மனசுல உட்காரணுங்க. அப்பதான் நம்ம சொல்லக்கூடிய செய்திகள் வந்து சரியான விதத்துல உங்க உள்ளத்துல வந்து சென்றடையும். அதுக்கு அந்த அடிப்படையை நான் முதல் சொல்றேன். ஒரு விருந்துக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க போறாங்க. அந்த விருந்துல வந்து உடும்பு இருக்குல்ல, உடும்புன்னு ஒரு பிராணி, அந்த கறியை சமைத்து வைத்திருக்கிறார்கள், உடும்பு இறைச்சியை. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த இறைச்சியை எடுத்து சாப்பிடுவதற்காக அதை நோக்கி கையை நீட்டுறாங்க. நீட்ட உடனே விருந்துக்கு அழைத்த அந்த அம்மா சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, இது உடும்பு கறி அப்படிங்கிறாங்க. ஏன் அப்படி சொல்றாங்க? ஒருவேளை ரசூலுல்லாஹ்வுக்கு பிடிக்காம இருக்கலாம், அவங்க ஆட்டுக்கறி நினைச்சிருக்கலாம், அல்லது ஒட்டக கறி நினைச்சிருக்கலாம், அதை நினைச்சு சாப்பிட கூடாது
இது இன்ன கறிதான் நம்ம சொல்லிடுவோம் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்றாங்க இது உடும்பு கறி. உடனே கையை கொண்டு போன ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி மறைக்கிறாங்க. சாப்பாடு தட்டு வரைக்கும் கையை கொண்டு போயிட்டாங்க. உடும்பு கறினோன்னு டக்குன்னு கையை எடுத்துட்டாங்க. எடுத்த உடனே பக்கத்துல ஹாலித் இப்னு வலீத் என்ற சஹாபி இருக்கிறார், பல சஹாபாக்கள் இருக்கிறாங்க. அவர் என்ன பண்றாருன்னா, நபிகள் நாயகம் கையை வச்சு சாப்பிட போனாங்க. உடும்பு கறினவன அப்படி கையை வந்து மடக்கி கொண்டார்கள். அப்படின்னா உடும்பு ஹராமா இருக்குமோ, மார்க்கத்தில் தடுக்கப்பட்டதா இருக்குமோ, அதனாலதான் உடும்புன்னு டக்குன்னு கையை மடக்கிட்டாங்களோ அப்படின்னு நினைத்து கொண்டு அவர் கேட்கிறார், ஹராமுன் ஹிய யார சொல்லலாம், அல்லாஹ்வுடைய தூதர் இது ஹராமா அவர் கேட்கிறார். உடும்பு கறியை கொண்டாந்து வைக்கிறாங்க, சாப்பிட்றதுக்கு ஆசையா வந்தீங்க, உடும்புன்னு சொன்னோட கையை மடக்கிட்டீங்களே, இது என்ன ஹராமா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஹராம் இல்ல, எனக்கு பிடிக்காது, இது ஹராம் இல்ல, விரும்பினா நீங்க சாப்பிடலாம், எனக்கு பிடிக்காது அப்படிங்கிறாங்க. உடனே ஹாலித் இப்னு வலீத் என்ன பண்றாரு, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு பக்கத்துல இருந்த அந்த கறியை எடுத்து இழுத்து வச்சு ரெண்டையும் சேர்த்து வெட்டுறாரு. அவர் ஹராம் இல்லைன்ற உடனே உங்களுக்கு பிடிக்காட்டு இங்க கொடுங்க அப்படின்னு சொல்லி அதையும் சேர்த்து அவர் சாப்பிடுறார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. இதுல நம்ம என்ன விளங்குறோம், உடும்பு கறி நபிகள் நாயகத்துக்கு பிடிக்காது, நமக்கு ஹராம் ஆவல, அதனால ரசூலுல்லாஹ்வுக்கு பிடிக்கல, நம்ம ஹராம் ஆயிருமா? அல்லாஹ் ஹலால் என்று ஆக்கி வைத்தால் அது நபிகள் நாயகத்துக்கு பிடிக்காட்டி அவங்க சாப்பிடாம இருந்துக்கணுமே தவிர, எனக்கு இது பிடிக்காத காரணத்தினால் உங்கள யாருக்கும் பிடிக்க கூடாது அப்படின்னு சொல்ல இயலுமா? அவனுக்கு தான் சொல்ல இயலும். ஹராம் என்று சொல்லக்கூடிய அதிகாரம் யாருக்கு இருக்கு? அவனுக்கு தான் இருக்கிறது. ஹலால் ஆக்குற அதிகாரம் எஜமானுக்கு தான் இருக்குது. நம்மளாம் எல்லாரும் அடிமை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உட்பட எல்லாரும் அல்லாஹ்வுக்கு அடிமை. ஒரு அடிமை ஒரு அடிமைக்கு சட்டம் கிடையாது. ஆனா ஒரு சிறந்த அடிமை அது ஒரு விஷயம். ஆனால் அல்லாஹ்வுக்கு அடிமைங்கிற நிலையிலிருந்து யாரும் மாறிட முடியுமா? அல்லாஹ்வுடைய பிள்ளையாயிர முடியுமா? அல்லாஹ்வுடைய தம்பியாயிர முடியுமா? அல்லாஹ்வுடைய மருமகனாயிர முடியுமா? அல்லாஹ்வுடைய மச்சனாக முடியுமா? நல்ல அடிமை, சிறந்த அடிமை, கெட்ட அடிமை. ஒரு வேலைக்காரன் இருப்பான், ஒருத்தர் நல்ல வேலைக்காரனா இருப்பான், ஒருத்தர் கெட்ட வேலைக்காரனா இருப்பான். நல்ல வேலைக்காரன் மேல ஒரு அன்பு வச்சிருப்போம், அதுக்காண்டி நிர்வாகத்தை கையில் கொடுத்துருவோமா? அவரை சொந்தமாக்கிடுவாரா? அவரை டிசைன் பண்ணுவாரா? சம்பளத்தை கொடுப்போம். நல்ல வேலைக்காரன் என்ன செய்வோம்? சம்பளத்தை கொடுப்போம். பார்க்கும்போது நல்ல சிரிச்சு பேசுவோம். நல்ல வேலைக்காரனை காட்டி ஒரு மாதிரி முகத்தை சுருச்சு பேசுவோம். இவ்வளவுதான் செய்வோமே தவிர பங்காளி ஆக்கிடுவோமா? ஆக்க மாட்டோம். நம்ம ஆக்கினால் ஆக்கிடுவோம் சில விஷயங்களை, அவன் ஆக்க மாட்டான். அல்லாஹ்வை பொறுத்த வரைக்கும் அவனை பொறுத்த வரைக்கும் அம்புட்டு அடிமை. திருமலை குர்ஆன்ல சொல்லி காட்டுகிறான், இன்குல்லு மம்மி சமாவாத்தி வல்லமை இல்ல ஆத்திய ரஹ்மானி அப்தா, வானங்களிலும் பூமியிலும் இருக்கிற யாராக இருந்தாலும் ரஹ்மான் இடத்துல அல்லாஹ்விடத்துல அடிமையாகத்தான் வந்தாக வேண்டும். வானத்தில் இருக்கிற யார் ஜிப்ரீலா இருந்தாலும் சரி, மீகாயிலா இருந்தாலும் சரி, அடிமையாகத்தான் அவர் வந்தாக வேண்டும். இதுதான் இஸ்லாத்தினுடைய நிலைப்பாடு. அப்ப நம்ம முதல்ல புரிந்து கொள்ளணும், இந்த மார்க்கத்துல ஒரு விஷயத்தை கூடும்னு சொல்வதாக இருந்தால் அதை அல்லாஹ் தான் சொல்லணும். இந்த மார்க்கத்துல ஒன்றை கூடாது என்று சொல்வதாக இருந்தால் அதையும் அல்லாஹ் தான் சொல்லணும். இந்த மார்க்கத்துல ஒன்று பர்லு என்று சொல்வதாக இருந்தால் அதையும் அல்லாஹ் தான் சொல்லணும். பர்லு இல்லை என்று சொல்வதாக இருந்தால் அதையும் அல்லாஹ் தான் சொல்லணும். ஒன்றை செய்யலாம் என்று சொல்வதாக இருந்தால் அது அல்லாஹ் தான் சொல்லணும். செய்யக்கூடாது என்று சொல்வதாக இருந்தால் அது அல்லாஹ் தான் சொல்லணும். நம்முடைய கல்யாணம், நம்முடைய கர்மாதி, நம்முடைய கொடுக்கல் வாங்கல், நம்முடைய வியாபாரம், நம்முடைய தொழில், நம்முடைய விவசாயம், எல்லாம் எதுவா இருந்தாலும் சரி, அதுல இதை செய்யாத இதை செய்யி என்று சொல்வதாக இருந்தால் நம்மளை படைத்த எஜமான் அதை சொல்லணுமே தவிர நம்மள மாதிரி உள்ள அடிமைகள் அதை சொல்ல முடியாது. இந்த பேஸை நீங்கள் முதலில் மனதில் இருத்திக் கொள்ள வேண்டும். இந்த அடிப்படையை, இதை அடிப்படையை வைத்துக் கொண்ட மக்களை கியாமத் வரைக்கும் எவனாலும் வழிகெடுக்க முடியாது. இதை மட்டும் நீங்க ஒழுங்கா வழங்கி வச்சிருந்தீங்கன்னு வைங்க, உங்களை ஒரு காலத்திலையும் எவனும் வழிகெடுக்க முடியாது. இன்னைக்கு என்ன நாட்டில் நடந்து கொண்டிருக்கிறது? அஜர்த்து சொன்ன ஷாபான் மாசம் இருக்குது, பிறை 15 வரும். இந்த 15 வந்தோம் என்ன செய்றீங்க? ஊர்ல என்ன பண்றீங்க? பள்ளி வாசல் அப்படி பயங்கரமா அலங்கரிக்கிறீங்க. ஷாபான் 15 வந்துருச்சுன்னு சொல்லி அந்த ஷாபான் 15 அன்னைக்கு ஒரு திருவிழா கூலமே
ஆயிரம் பல ஊர்கள்ல வீடுகள்லாம் லைட் போட்டு வச்சிருப்பாங்க. அப்புறம் என்ன பண்ணுவாங்க, மகரிபு தொழுகைக்கு பிறகு பள்ளிவாசல் உட்காந்துட்டு 3 யாசீனை ஓதுவாங்க. ஒரு யாசீன் ஓதுனா என்ன வருமா, ரிஸ்க்கு விஸ்தீர்ணமாகுமா, ஒண்ணு வந்து எங்க நீண்ட ஆகலாம், இன்னொன்னு என்னமாவான் இப்படின்னு சொல்லி ஒரு 3 யாசீன் அஜர்த்து உட்கார்ந்து ஓதுவாரு. அது பத்தாதுன்னு சொல்லி வீட்டுக்கு வீடு வேற, வீட்டுக்கு வீடு என்ன செய்வாங்க, இந்த மாதிரி யாசின் 3 யாசின் ஓதுறதுக்காக வேண்டி அஜர்த்தை கூப்பிடுவாங்க. அது பத்தாதுன்னு சொல்லி அன்னைக்கு இந்த சிறப்பா ஒரு தொழுகை வேற நடக்கும் பள்ளிவாசல்ல. ஷாபான் 15 வந்துருச்சுன்னு சொன்னா பள்ளிவாசல் என்ன செய்யும், ஸ்பெஷல் தொழுகையை ஒண்ணு 100 குழுகொல்லா ஓதணும் என்னன்னு சொல்லி வச்சிருப்பாங்க. அதன்படி தொழுகை ஒரு பக்கம் நடக்கும். அது பத்தாண்டு ஊர்ல உள்ள 50 பேர் நோம்பு வைப்பாங்க. ஷாபான் 15 வச்சா என்ன செய்வாங்க, அதுக்கு பேர் பராத் இரவுன்னு பேரு. இந்த பராத்துங்கிற பேர்ல என்ன செய்வாங்க, அது மாதிரி நோம்பு வேற வச்சுக்கிடுவாங்க. அதுவும் பத்தாதுன்னு சொல்லிட்டு கிறிஸ்துவ சமுதாயத்துல வந்து கல்லறை திருவிழான்னு ஒண்ணு வச்சிருப்பாங்க. கல்லறைக்கு இந்த அடக்கஸ்தலம் இருக்கு பாருங்க, அதுல போய் வந்து சடங்கு செய்யறதுக்குன்னு ஒரு நாள், அதுக்கு பேர் கல்லறை திருவிழா. நம்ம ஆட்களுக்கு கபூர் திருவிழா எது, இந்த 15 ஷாபான் 15 வந்துச்சுன்னு சொன்னா அது கபராளிகளுக்கு உள்ள நாள். அன்னைக்கு பாத்தியாக்கள் தூள் பறக்கும், பலவிதமான பார்சல்கள் பண்ணி இறந்து போனவர்களுக்கு அனுப்பி வைக்கப்படும், கொழுக்கட்டைகள் சுடப்படும், பலவிதமான பதார்த்தங்கள் செய்யப்படும். எல்லாம் என்னைக்கு நடக்குது, இந்த ஷாபான் 15 வந்து விடுமையானால், இந்த வரப்போகுது 10 நாள் 12 நாள் வரப்போகுது. இந்த ஷாபான் 15 வந்துருச்சுன்னு சொன்னா இது வந்து பராத் இரவு என்ற பெயர்ல, இது போக கல்யாணம் பண்ண ஆட்களா இருந்தாங்கன்னு வைங்க, சில பகுதிகளில் பராத்துக்கு சீரு வேற. ஆமா, தீபாவளிக்கு சீரு பொங்கலுக்கு சீரு மாதிரி என்ன பண்ணுவான், ஏற்கனவே கல்யாணத்துல வாங்க வேண்டியலாம் கறக்க வேண்டியலாம் கறந்து முடிச்சிருப்பான். 10 சொல்லிட்டு பராத்து சீர் எப்ப கொடுக்க போறீங்கன்னு கேட்பான். எங்க ஊர்ல எல்லாம் அந்த பழக்கம் இருக்கு, உங்க ஊர்ல இல்லாட்டி நடைமுறைப்படுத்துறாதீங்க சொல்லி தந்தேன்னு சொல்லி. எங்க ஊர்ல அப்படி ஒரு பழக்கம் இருக்கு, பராத்து சீர். அப்ப இந்த பராத்து என்பது கணக்கு புதுப்பிக்கிறாங்க, புது கணக்கு போடுறனாலாம் அப்படின்னு சொல்லி கொண்டு கடைகளுக்கு எல்லாம் ஸ்பெஷல் பாத்தியா ஓதப்படும். புது கணக்கு என்னென்னமோ நடக்கும்னு வைங்களேன். நான் கேட்கிறேன், இவ்வளவையும் இந்த பராத்து என்ற பெயர்ல ஊர்ல உள்ள 50 பேர் நம்ம செய்யறோமே, அஜர்த்து செய்யறாரு, பள்ளிவாசல் நிர்வாகம் செய்கிறத ஊர் மக்கள் எல்லாம் கேட்கிறோமே, நம்ம என்னைக்காவது அஜர்த்து போய் இப்படி நீங்க சொல்றீங்கள, இப்படி அல்லாஹ் சொன்னானான்னு கேட்டோமா? அல்லாஹ் சொல்லிருக்கான இப்படி பராத்து இரவுல 3 யாசின் ஓதுங்கன்னு அல்லாஹ் சொன்னானா? அதை ஓதி இறந்தவர்களுக்கு பார்சல் பண்ணுங்கன்னு அல்லாஹ் சொன்னானா? அன்னைக்கு கல்லறை திருவிழா கொண்டாடுங்கன்னு அல்லாஹ் சொன்னானா? அன்றைக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நோன்பு வைக்க சொல்லி நமக்கு சொன்னார்களா? அவங்க அல்லாஹ் சொன்னதை அவங்க எடுத்து சொல்லக்கூடியவங்க. ஒண்ணு அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லியிருக்கானே, அல்லது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களாவது நமக்கு அதை விளக்கி இருக்கணும். அப்ப அவங்க இந்த ஷாபான் 15 நோன்பு நோட்டுறாங்களா? மஸ்ஜித் நபவி அலங்காரம் பண்ணாங்களா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஷாபான் 15க்குன்னு சொல்லி விசேஷமா ஒரு தொழுகையை நம்ம கற்று தந்தாங்களா? அன்றைக்கு யாரெல்லாம் வியாபாரிகளா இருக்கிறாங்களோ அவங்க வீட்டுக்கெல்லாம் போய் இன்னைக்கு பஸ்ட் கணக்கு புது கணக்கு ஆரம்பிக்க போறோம், அதுக்கு ஒரு பாத்தியான ஓதிட்டு போறேன், ஆஹா ஓஹோன்னு இருப்பீங்க என்று சொன்னார்களா? இதுல எதுவுமே இல்லை. அப்ப அல்லாஹ் சொல்லாத ஒரு விஷயம், அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்லாத ஒரு விஷயம் எப்படி இது மார்க்கமா ஆணுச்சு? குர்ஆன்ல இப்படி இல்லைங்க. குர்ஆன்ல எந்த ஒரு வசனத்திலையும் பராத்து நோன்பு வைங்கன்னு இல்ல. நபிகள் நாயகத்தினுடைய எந்த ஒரு ஹதீஸ்லையும் பராத்து நோன்பு இல்லை, பராத்து தொழுகை இல்லை, 3 யாசின் இல்லை, இறந்தவர்களுக்கு பார்சல் பண்ணுவது இல்லை, அன்னைக்கு கல்லறை திருவிழா என்பது இல்லை, பள்ளிவாசல் அலங்காரம் செய்வது என்பது இல்லை, எதுவுமே இல்லைன்னு சொல்லக்கூடிய நேரத்தில் இது எப்படி உங்களிடத்துல மார்க்கம் என்று வந்தது? எப்படி நீங்கள் தலையை ஆட்டினீர்கள்? எப்படி 50 வருஷமாக இந்த தமிழக முஸ்லிம்கள் மத்தியில இது வேரூன்றியது? இது ஏன் அரபு நாட்டில் இல்ல? இந்த ஷாபான் பராத்து நோன்பு என்பது சவுதி அரேபியாவில் ஏன் இல்ல? உலகத்தில் பல முஸ்லிம் நாடுகள்ல இல்லாம உங்கள்கிட்ட மட்டும் ஏன் வந்தது? ஏன் வந்தது? நீங்கள் அடிப்படையை புரிந்து கொள்ளவில்லை. இத முதல்ல அஜர்த்து சொன்னார்ல, அப்ப வாழ்ந்த மக்கள் சட்டையை பிடிச்சி இப்படி சொல்றீங்க அஜரத், அதுக்குரிய குர்ஆன் வசனத்தை காட்டுங்க என்று கேட்டு இருந்தீர்களேயானால், அஜரத் இந்த மாதிரி சொல்றீங்களே, இப்படி ரசூலுல்லாஹ் செஞ்சாங்க என்பதற்குரிய ஆதாரத்தை சொல்லுங்க என்று கேட்டிருப்பீர்களேயானால், அஜர்த்துக்கு சட்டத்தை உண்டாக்குற அதிகாரம் கிடையாது, இருக்கிறதை எடுத்து காட்டுற அதிகாரம் தான் இருக்கிறது. அவரா கையில மடியில போட்டு தயாரிக்கிற அதிகாரம் கிடையாது.
என்று நீங்கள் விளங்கி இருந்தால் இது ஏற்பட்டிருக்குமா? இந்த பராத்துங்கிற இஸ்லாத்துல இல்லாத ஒரு வணக்கம் இஸ்லாத்தின் பெயரால் உண்டா இருக்குமா? ஏன் இதுக்கு முந்தி போன மாசம் என்ன பண்ணீங்க? மேராஜ் நோம்புன்னு ஒரு நோம்பு வச்சீங்க. மேராஜ் ரஜப மாசம் 27க்கு என்னது? மேராஜ் கந்தூரி அதுக்கு பேரு. அன்னைக்கு இதே மாதிரி பள்ளி வாசல்கள் எல்லாம் அலங்கரிக்கப்படும். அன்னைக்கு விசேஷமாக நோன்பு வைக்கப்படும். அன்னைக்கு விசேஷமாக தொழுகை நடத்தப்படும். எங்க ஊர்ல எல்லாம் மேராஜ் அன்னைக்கு சோறாக்கி வீட்டுக்கு கொடுத்து விடுவாங்க. பயங்கரமான பேர் கந்தூரிலே பேரு. இவ்வளவு பண்ணுகிறீர்களே, இது எங்கிருந்து இதை கற்றீர்கள்? மார்க்கத்தில் உள்ள எல்லாத்தையும் சொல்லித்தரத்தானங்க நபிகள் நாயகம் வந்தாங்க. அவங்க இதை சொன்னாங்களா உங்களுக்கு? மேராஜ் இரவுல விசேஷமா தொழுவுங்க இருக்கு. நோம்பு விசேஷமான நோம்புகள் இருக்கிறது. அது மேராஜ் கிடையாது. என்ன நோம்புலாம் இருக்கிறது மார்க்கத்துல? முஹர்ரத்துல இருந்து வருவோமே, இஸ்லாத்துடைய முதல் மாசம் எது? முஹர்ரம், ஃபர்ஸ்ட் மாசம். முஹர்ரம் மாசத்துல ஒரு நோம்பு இருக்கிறது. என்ன நோம்பு? ஆஷூரா அன்னைக்கு, அதாவது 10வது அன்னைக்கு. ஒத்தையா வைக்க கூடாது என்பதற்காக வேண்டி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 9-10 வைக்க சொல்லி இருக்கிறாங்க. முஹர்ரம் மாசத்துல 9வது நாளும் 10வது நாள் நோன்பு வைக்கலாம். இது சுன்னத்து. இத வைக்க சொல்லி ஒரு அஜர்த்து சொன்னா, அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்லி இருக்கிற காரணத்தினால் இந்த நோன்பை நீங்க வைங்க. அதுக்கப்புறம் என்ன நோன்பு இருக்கிறது? துல் ஹஜ் மாசம். ஹஜ் மாசம் இருக்குல்ல, அந்த ஹஜ் மாசத்துல 9வது நாள் அன்னைக்கு நோன்பு இருக்கிறது, அதை வைங்க. அதே மாதிரி ஒவ்வொரு மாசமும் பிறை 13, 14, 15ல நோன்பு இருக்கிறது, அதை வைங்க. வார வாரம் நோன்பு வைக்க ஆசைப்பட்டீர்களே ஆனால் ஒவ்வொரு வியாழக்கிழமை நோன்பு வைங்க, அது சுன்னத்து இருக்கிறது. வெள்ளிக்கிழமை வைக்கிறதுக்கு தடை இருக்கிறது. ஒவ்வொரு திங்கட்கிழமை நோன்பு வைங்க. இது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி தந்ததுக்கு நமக்கு ஆதாரம் கிடைக்கிறது. நான் கேட்கிறேன், இதுகளெல்லாம் சொல்லியே தரல. அவன் இல்லாத நோம்பையெல்லாம் கரெக்டா சொல்லி தந்திருக்கிறான். இருக்கிற நோம்பை எத்தனை பேர் வெள்ளிக்கிழமை வியாழக்கிழமை நோன்பு வைக்கிறீங்க? எத்தனை பேர் விடாமல் 13, 14, 15ல நோன்பு வைக்கிறீங்க? எத்தனை பேர் துல்ஹஜ் மாசத்துல கரெக்டா அவ்வளவு பேர் நோன்பு வைக்கிறீங்க? அப்ப மார்க்கத்துல ரமலான் நோன்பு இருக்கிறது. ரமலான் முடிந்த பிறகு ஷவ்வால் மாசத்துல ஒரு 6 நாளைக்கு நோன்பு வைக்க வேண்டும். 6 நோன்பு என்று அது தெரிஞ்சு வைத்திருக்கிறீர்கள். இதெல்லாம் இருக்கிறது. இருக்கிறத செய்யுங்க, இல்லாத விடுங்க. இதான மேட்ரு. இது எதனால இது வந்தது என்றால், நபிகள் நாயகத்தின் வழியாகத்தான் நமக்கு மார்க்கம் கிடைக்கும். அல்லாஹ் அதிகாரம் படைச்சவன். அந்த அதிகாரத்தை நம்மள்ட்ட அவன் சொல்ல மாட்டான். யார் வழியா சொல்லுவான்? ஒரு ரசூலை அனுப்பி இதை செய்யுங்க, இதை செய்யாதீங்கன்னு சொல்லுவான். அவங்க சொன்னா நம்ம செய்வோம், அவங்க வேணாண்டா விட்டுருவோம். இதான அடிப்படை. அப்ப நம்ம பார்க்கணும், மார்க்கம் என்ற பெயர்ல இல்லாத விஷயங்கள் எல்லாம் நிறைய நுழைந்திருக்கிறது. காரணம், நம்ம விளங்கி கொண்டோம் அஜர்த்து சொன்னா சரியா இருக்கும். அதான காரணம். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுகிறான், மறுமை நாளையில, நியாய தீர்ப்பு நாளையில கெட்டவர்கள் எல்லாம் நரகத்துக்கு போவாங்க, நல்லவங்க சொர்க்கத்துக்கு போவாங்கன்னு விளங்கி வச்சிருக்கிறோம். ஒரு சாரார் நரகத்துல போட்டு அல்லாஹ் புரட்டுவான். நரகத்துல போட்டு சிலரை போட்டு அல்லாஹ் புரட்டுவான். அத குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், யௌம துகல்லபு வஜூஹும் பின்னார். சில முகங்கள் நரகத்தில் போட்டு புரட்டப்படும். நரகத்துல போட்டு மூஞ்சியை போட்டு அல்லாஹ் வறுக்குவான். அப்ப புரட்டப்படும் போது சும்மா புரட்டுவான்ல. யார நரகத்துக்கு அனுப்புனாலும் காரணத்தை சொல்லி ஆதாரத்தை காட்டி, அடே உன்னை இதுக்கு தான் நரகத்துக்கு அனுப்புறேன் அப்படிதான் அல்லாஹ் அனுப்புவானே தவிர சும்மா புரட்டி இப்படி தள்ள மாட்டான் அல்லாஹ். யார நரகத்துக்கு அனுப்புனாலும் சரி, யார சொர்க்கத்துக்கு அனுப்புனாலும் சரி, அந்த மார்க் ஷீட்டை கொடுத்து, சார்ஜ் ஷீட்டை கொடுத்து தான் அல்லாஹ் அவனை பரிசோ தண்டனையும் கொடுப்பான். குர்ஆன்ல அப்படி நம்ம படிச்சிருக்கிறோம். ஏராளமான ஹதீஸ்கள்ல பார்க்கிறோம். அல்லாஹ் என்ன செய்வான்? ஒரு புக்கத்துக்கு கையில தூக்கி போடுவான். இக்ரா கிதாபக, டேய் உன் புத்தகத்தை படியுமா, தூக்கி போடுவான். புத்தகத்தை படுறா. கஃபா பி நஃப்ஸிகல் யௌம அலைக ஹஸீபா, உன்னைய பத்தி மதிப்பு போடுவதற்கு நீனே போதும்டா, படி. இந்த பேப்பரை படுறா. நீ என்னென்ன அக்கிரமம் பண்ணியோ என்ன இதுல இருக்கு பாத்துக்க. எது எது ஃபெயில் இருக்கு, எது எதுல கோழி முட்டை அதெல்லாம் இங்க இருக்குதா பாத்துக்க அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு மனுஷனுக்கு என்ன செய்வான்? அவன் சொல்லுவானா, மாலி ஹாதல் கிதாப், இது என்னடா ஒரு புஸ்தகம். நரகத்துல தூக்கி போட்டோம்னா அவனுக்கு புரியுது, ஆஹா நம்ம பெரிய வேலை பண்ணி மிஸ்டேக்ல பண்ணிருக்கோம். என்ன மிஸ்டேக்? யாலைத்தனா அதான அல்லாஹ் வ அதான ரசூலா, அல்லாஹ்வுக்கு கட்டுப்படாம போயிட்டோமே, அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு கட்டுப்படாம போயிட்டோமே.
இன்னா அதானா சாதத்தனா குபரானா, நம்முடைய தலைவர்களுக்கும் பெரியார்களுக்கும் கட்டுப்பட்டோம். பாலல் சபீலா, நம்மை அவர்கள் வழிகெடுத்து விட்டார்களே. எங்க புலம்புறான்? நரகத்துல போட்டு வறுக்கும் போது நரகவாசி சொல்றான், அல்லாஹ் சொன்னதை கேளுங்கன்னு சொன்னாங்களே, அதை கேட்கலையே. அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னதை கேளுன்னு சொன்னாங்களே, அதை கேட்கலையே. நம்ம எங்களை நரகத்துல போடுறீல, சரி போட்டுங்க, எங்களை கெடுத்தாங்க பாரு, அதுக்காக டபுள் கூட எங்களுக்கு. எவனும் ஒரு கிறுக்கு பையன் என்ன பண்ணிவிட்டான், விறகு வெட்டியாருக்கு சாண்டு ஒரு புஸ்தகம் எழுதி விட்டான். ஒரு கிறுக்கு பையன், மார்க்கத்தை அறியாத ஒரு மடைங்க, விறகு வெட்டியாருக்கு சாண்டு ஒரு புஸ்தகத்தை எழுதி, ஒரு ஜாபர் சாதிக்கு இமாம் அவர்கள் இருந்தார்கள், அவர்கள் அப்படியே காட்டு வழியா போய் கொண்டிருந்தார்கள். அங்கே ஒரு விறகு வெட்டி இருந்தான், அவன் ரொம்ப கஷ்டப்பட்டு கொண்டிருந்தான். அப்ப அவர் வந்து சொல்லி கொண்டு போனார், யாராகிலும் ஒருவன் என் பெயர்ல இந்த மாதிரி இதை படித்து பாத்தியா ஓதி பூரி சுட்டு அதுக்கு கீறு பாயாசமெல்லாம் செய்து அதை வந்து ஓதுவானையானால் அவன் பணக்காரன் ஆயிடுவான் என்று ஜாபர் சாதிக்கு சொல்லி கொண்டு போனார். இதை கேட்ட விறகு வெட்டி அதே மாதிரி செய்தான். செய்த உடனே பெரிய கோடீஸ்வரன் ஆகிவிட்டான். ஊர்ல உள்ள எல்லா பொம்பளைகளும் வந்து என்னன்னு கேட்டார்கள். அவன் இதை சொன்னான். 50 பேரும் புரியா பாத்தியா சுட்டு எழுந்தாங்க, இப்படி எழுதி வச்சுட்டானா உடனே ஆசை, இவ்வளவு சாட்டா பணக்காரன் இப்படி வழி இருக்க, ஒரு பூரியா பாத்தியா அவளையே நம்ம கோடி எப்படி நம்ம ஆகிவிட பணக்காரன் அவருக்கு இப்படி பாத்தியா அவனுக்கு அல்லாஹ் சொன்னானா, அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னானா, சொன்னாங்களா? நீங்க என்ன பண்றீங்க? இந்த பூரியாம நான் கேட்கிறேன், பூரியாம் பாத்தியா ஓதி பணக்காரன் ஆவலாம்னு இருந்தா முதல்ல அஜர்த் ஆயிருக்க மாட்டாரா? எந்த அஜர்த்தாவது பணக்காரன் சேர்த்து பார்த்துக்கலாம் வாழ்க்கையில. எல்லாத்தையும் விட 5 வருஷம் நீங்க கொடுக்கறத கை நீட்டி வாங்கக்கூடியவராகத்தான் அல்ல அஜர்த்த கண்ணு முன்னாடி காட்டுறாலே புரிஞ்சு பாத்துக்க. எப்படி காட்டுறாங்க? இந்த அஜர்த்து சொன்னா பூரியாம் பாத்தியாவனா பணக்காரன் ஆவணும் சொல்றாருல, அது நிஜமா இருந்தால் இந்த அஜர்த்தியா இப்படி இருக்கிறாரு. நம்ம ஊர்ல எந்த ஊர்லயாவது எந்த அஜர்த்தாவது பெரிய அரண்மனை கட்டி சொகுசா நீச்சல் குளத்தோட ஒரு 7-8 சவரன் கார் வச்சுக்கிட்டு பென்ஸ் கார் வச்சுட்டு அஜர்த்தி யாரா இருக்காங்களா? இல்ல. இப்ப பெருசா போட்டுப்பாரு, அவ்வளவுதான். எந்த பணக்காரன் ஆயிட்டாரு நான் கேட்கிறேன். ஆனதா அதே நேரத்தில் இந்த பூரியாம் பாத்தியாவனா சவுதி அரேபியாவில் கிடையாது, பெரிய பணக்காரன். குவைத்துல கிடையாது பூரியாம் பாத்தியா. அங்க போய் 60 தீனார் சம்பளம் வாங்கிட்டு இங்க என்ன செய்யலாம்? 60 தீனாருக்கு சம்பளம், மாத சம்பளம் 60 தீனாருக்கு 10,000 ரூபாய். இங்க அங்க போய்கிட்டு 60 ரூபாய் சம்பளம் வாங்கினா நம்ம நாட்டுக்கு எவ்வளவு மதிப்பது? 10,000 ரூபாய் ஆகுது. அப்ப எப்படிப்பட்ட பணக்காரனா இருக்காங்க பாத்தீங்களா? பூரியாம் பாத்தியா ஓதாதவன், பூரியாம் பாத்தியா ஓதாதவன் வீட்டுல போய் எருமாடியில ஒட்டகமா ஒட்டகத்தை மேய்ச்சி விட்டு இவங்க பணக்காரனா இருக்கான். பூரியாம் பாத்தியா ஓதாத ஒரு நாட்டுல அவன் விட்டு ஒட்டகத்தை மேய்க்கிறான். ஒட்டகத்தை மேய்ச்சி நீ பணக்காரனா இருக்கிறீங்க, அப்ப அவன் எப்படி பணக்காரனா இருப்பான்? அவன் வீட்டுல டிரைவரா இருந்துகிட்டு நீங்க பணக்காரனா இருக்கிறீங்க, அப்ப அவன் எவ்வளவு பெரிய பணக்காரனா இருப்பான்? அவன் வீட்டு பேச்சு மரத்துல ஏன் பணமரிச்சு போட்டுக்கிட்டு நீ பணக்காரனா இருக்கிறீங்க, அவன் எப்படி பணக்காரனா இருப்பான்? அப்ப பூரியாம் பாத்தியா ஓதாதவன்லாம் ஆகா கொண்டு இருக்கிறான். ஓதுன நீ என்னத்த பணக்காரன் ஆகி போயிட்ட? ஒண்ணும் கிடையாது. இன்னும் நல்லா விளங்கிக்கிறங்க, இஸ்லாம் மார்க்கத்துல எந்த ஒரு வணக்க வழிபாட்டினாலையும் பணக்காரன் ஆக முடியாது. இஸ்லாம் நமக்கு என்ன சொல்லி தருது? இன்னல்லாஹ யபசுத்து ரிஸ்க லிமன் யஷாஉ வ யக்திர். ரிஸ்கை பொறுத்த வரைக்கும் நல்லவனை கெட்டவன்னு பார்த்து அல்லாஹ் கொடுக்கறதே கிடையாதுங்க. ஒரு ஆளுக்கு அல்லாஹ் ரிஸ்க் கொடுக்கறான்னு சொன்னா, ஒரு பெரிய கோடீஸ்வரரா போயிட்டாரு, இவர் கோடீஸ்வரரா இருக்கிற காரணத்தினால இவர் நல்லவர் சொல்ல இயலுமா? ஒரு ஆள் முசாபரா போயிட்டாரு, இவர் முசாபரா இருக்கிறதுனால இவர் கெட்டவர்னு சொல்ல இயலுமா? கிடையாது. ஏன்? இந்த செல்வங்களை கொடுப்பதற்கு அல்லாஹ் வந்து இபாதத்தை அளவுகோலா வைக்கிறது கிடையாது. ஒருத்த நல்லவனா கெட்டவனாங்கிறது அல்லாஹ் அளவுகோலா வைக்கவே இல்லை. அல்லாஹ் எப்படி குர்ஆன்ல சொல்றான்? அல்லாஹ் வந்து யபசுத்து ரிஸ்க, ரிஸ்கை தாராளமா கொடுக்கிறான். லிமன் யஷா, நாடியவருக்கு கொடுப்பான், அவ்வளவுதான். நாடியவருக்கு கொடுப்பானே தவிர நல்லவருக்கு கொடுக்க மாட்டான். நாடுனா அதிகமா கொடுப்பான், நாடுனா குறைவா கொடுப்பான். சில நேரத்தில் நல்லவனையும் நாடுவான், சில நேரத்தில் கெட்டவனையும் நாடுவான். அல்லாஹ் நாடினால், அல்லாஹ் நாடினால் சுலைமான் நபிக்கும் கொடுப்பான், நல்லவர். யாருக்கும் கொடுக்காத செல்வத்தை கொடுப்பான். அல்லாஹ் நாடுனா ஃபிரௌனுக்கும் கொடுப்பான், காரூனுக்கும் கொடுப்பான்.
பெரிய பெரிய கெட்டவனுக்கு எல்லாம் கொடுப்பான். அப்ப அந்த செல்வத்தை கொடுக்கிறதுக்கு நல்லவனையா பார்த்தா அல்லாஹ் தேர்ந்தெடுக்கிறான். ஒரு நல்லவருக்கும் கொடுப்பான், ஒரு கெட்டவருக்கும் கொடுப்பான். அதே நேரத்தில் அல்லாஹ்வுக்கு ரொம்ப ஓப்பான நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்தான், குடிசையத்தான் கொடுத்தான், 10க்கு 10 ரூமை தான் கொடுத்தான். ஒருவேளை சாப்பிட்டா மறுவேளை சாப்பாடு இல்லை. ஒரு பேரிச்சம்பழம் ஒரு நாளைக்கு, 3 நாளைக்கு அடுப்பு பத்தல வீட்டுல, ஒரு ஆடைக்கு மறு ஆடை இல்லை. ரசூலுல்லாஹ் அப்படி கொடுத்தானா? அப்ப என்ன விளங்குறோம்? ரசூலுல்லாஹ் சோத்து கஷ்டப்பட்டதுனால அவங்க சரியான ஆள் இல்லைன்னு அர்த்தமா? ரசூலுல்லாஹ்வுடைய எதிரிகள்லாம் நல்ல பணக்காரனா இருந்ததுனால அவங்களாம் நல்லவங்க அர்த்தமா? இந்த துன்யாவை பொறுத்த வரைக்கும் அல்லாஹ்வுடைய பார்வையில ஒரு கொசுவுடைய ரெக்கைக்கு கூட சமானம் கிடையாது. நமக்கு தான் துன்யா புரியும் நினைச்சிட்டு இருக்கோம். துன்யா நமக்கு தாங்க பெருசு. இந்த பங்களா அரண்மனை இதெல்லாம் யாருக்கு பெருசு? நமக்கு பெருசு. அல்லாஹ் இந்த துன்யாவுல இந்த உலகத்தை ஒரு பொருட்டா வைக்கலங்க. அதனால தானங்க அல்லாஹ்வே இல்லைங்கிறான். அவனுக்கு போய் சோத்த கொடுக்குறானே. நீங்க கொடுப்பீங்களா? நீங்க கொடுப்பீங்களாங்க? அப்ப நம்ம கொடுப்போம். நம்ம மறுக்கிறவனுக்கு நம்ம சோறு கொடுப்போமா? அல்லாஹ் என்ன பண்றான்? அல்லாஹ் எங்கேன்னு கேட்கிறான், அவனுக்கு சோத்த கொடுக்குறான். அல்லாஹ் இல்லைங்கிற அவனுக்கு காத்த கொடுக்குறான். அல்லாஹ் இல்லைங்கிற அவனுக்கு தண்ணியை கொடுக்குறான். அல்லாஹ் வணங்க மறுக்கிறான், அவனை என்ன செய்யறான்? வசதியா வாழ வைக்கிறான். அப்ப என்ன அர்த்தம்? இத ஒரு வகையாவே எடுத்துக்கல அல்லாஹ். இந்த துன்யாவுல 50 வருஷம் 60 வருஷம் கொடுத்துருவானா? எவ்வளவு நாளைக்கு கொடுத்துருவான்? இதான் வாழ்க்கை. நம்முடைய மரணத்திற்கு பிறகு அழியாத ஒரு பெரிய வாழ்க்கை இருக்கிறது, பேரின்பம் இருக்கிறது, சொர்க்கம் இருக்கிறது. அதை யாருக்கு கொடுப்பான்? அதைத்தான் நல்லவனுக்கு கொடுப்பான், அதைத்தான் தேர்வு செஞ்சு கொடுப்பான், அதைத்தான் கெட்டவனுக்கு கொடுக்க மாட்டான். இந்த உலகத்தினுடைய இன்பங்களை இந்த இபாதத்தை வச்சு செலவா பூரியா பாத்தியா ஓதுனா பணக்காரன் ஆயிரலாம், 5 வேளை தொழுதா பணக்காரன் ஆயிரலாம். அப்படி ஒண்ணே கிடையாது. தொழுதா கூட இல்ல ரிஸ்க் தருவான்னு கேரண்டி கிடையாது. தொழுகிறவனை முசாபராக்குவான், தொழுவாதவனை முசாபராக்குவான். தொழுகிறவனுக்கும் கொடுப்பான், தொழுவாதவனுக்கும் கொடுப்பான். அவன் நாடுனா கொடுப்பான், அவ்வளவுதான். இவனுக்கு கொடுக்கணும், இவனுக்கு கொடுக்க கூடாது. எந்த ரீசனும் யாரும் சொல்ல முடியாது, எந்த காரணமும் அவன்கிட்ட கேட்க முடியாது. அவன் விருப்பம் அது. இது மாதிரி சில விஷயங்களை எல்லாம் வச்சிருக்கிறான். அப்ப எப்படி நீ பூரியாம் பாத்தியான்னு ஒண்ணு ஓதி இப்படி பணக்காரனாக முடியும்? அப்படி அவனை 50 பேரும் ஓதுனீங்களா? 50 பேரும் ஆயிருக்கனு நான் கேட்கிறேன். ஊர்ல மாங்கனாம்பட்டில் உள்ள 50 பேரும் கோடீஸ்வரனா போயிட்டா, மாங்கனாம்பட்டில் உள்ள 50 பேரும் செத்து போயிருவீங்க. இருக்க முடியுமா? எல்லாரும் பணக்காரனான வாழ முடியுமா உலகத்துல? ஊர்ல உள்ள எல்லாம் பணக்காரனா போயிட்டா, உங்க வீட்டு வயலுக்கு நான் வேலை செய்ய வருவேனா? நானும் பணக்காரன்ல, நான் எப்படி வருவேன்? அப்ப நீங்க தான் உங்க வேலையை செஞ்சுக்கணும். அவன் வயல்ல அவன் கலப்பை எடுத்துட்டு போனா என்ன ஆகுறதுக்கு? எது முடியாது. அல்லாஹ் என்ன பண்றான்? ஒருத்தனுக்கு கொடுக்கணும், ஒருத்தன் கொடுக்காம இருக்கணும். இவனை சார்ந்த அவனை சார்ந்த இவன், இப்படி இருந்தா தான் உலகம் ரன் ஆகிக்கிட்டு இருக்கும். எல்லாருக்கும் அவன் 100 ஏக்கர் இருந்தா என்ன கதிக்கு ஆகுறது? 1 ஏக்கர்ல வேலை நடக்காது. ஏன் ஏக்கர்ல நான் தான் 100 ஏக்கர் எனக்கு உழுவ முடியுமா? நான் போய் கூப்பிடுவேன், நம்ம வீட்டுல வேலை இருக்குவாங்க, என் வீட்டுல இருந்து போட சொல்லுவானா இல்லையா? அப்ப அவன் கலப்பை தூக்கிட்டு அவன் வயலை உழுவ முடியுமா? அவனுக்கு பெரிய பெரிய கடை, ஒரு 50 பேர் வேலை செய்யக்கூடிய பெரிய கம்பெனி கொடுத்தான்னு வைங்க, எல்லாருக்கும் இப்படி இருந்தா யாரு போய் வாங்குறது, யாரு போய் விற்கிறதுங்கிற? அப்ப என்ன செய்யணும்? விற்கிறவன் ஒருத்தன், வாங்குறவன் ஒருத்தன், இவனை நம்பி அவனை நம்பி இவன், கட்டடம் கட்டுறதுக்கு ஒருத்தன், அதுக்கு சிமெண்ட் தயாரிக்க ஒருத்தன், ஜல்லி தயாரிக்க ஒருத்தன், சித்தாள் வேலைக்கு ஒருத்தன், பெயிண்ட் அடிக்க ஒருத்தன், இப்படி பலரும் இருந்தா தானங்க ஒருத்தர் சார்ந்த ஒருத்தர் வாழ முடியும். அப்படிதான் அல்லாஹ் ஆக்கியிருக்கானா? பாத்தியாவோட பணக்காரன மாதிரி படைச்சிருக்கானா? ஏன் இது கூட சென்ஸ் இல்லாம, இது கூட விளங்காம நீங்க நம்புறீங்க? இன்னும் சில பகுதியில் செலவாத்து நாரியா ஓதுங்க பணக்காரனா வழங்குறாங்க. இது குரான்லயா இருக்குது? செலவாத்து நாரியான்னு ஒரு செலவாத்து வச்சுக்கிறாங்க. இதை ஓதுனா என்ன செய்யலாமா? பெரிய பணக்காரன் ஆயிடலாமா? இது அஜத்துமா வரும். இது தொழில் பாருங்க. செலவாத்து அதுல ஒரு டெக்னிக்கை கண்டுபிடிச்சிருக்கானோ. என்ன டெக்னிக்கு? செலவாத்து மார்க்கத்துல உண்டு. என்ன உண்டு? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட கேட்கிறாங்க சஹாபாக்கள். எப்படி கேட்கிறாங்க? கைபனு சல்லி அலைக்க யார சொல்லலாம், அல்லாஹ்வுடைய தூதரே, செலவாத்து ஓத சொல்லி அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றானே, நாங்க எப்படி உங்கள் மீது செலவாத்து சொல்வது என்று சஹாபாக்கள் கேட்கிறாங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, கூலு நீங்க எல்லாம் சொல்லுங்க, அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் கமா ஸல்லைத அலா இப்ராஹீம வ அலா ஆலி இப்ராஹீம இன்னக ஹமீதுன் மஜீதுன்னு சொல்லி இந்த செலவாத்தை அல்லாஹும்ம பாரிக் அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் அந்த செலவாத்தை சொல்லி தர்றாங்க. இதை நம்ம தொழுகையில் எல்லாரும் ஓதுறோம்.
ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட ஸலவாத் எப்படி சொல்லணும்னு சஹாபாக்கள் கேட்கிறாங்க. சஹாபாக்களுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி கொடுக்கறாங்க. இப்ப நம்ம தொழுகையில ஓதுறோம் அத்தஹியாத்துல அதை சொல்லி கொடுக்கறாங்க. அதுதான் ஸலவாத். இது ஓதலாம், நன்மை இருக்குது. தொழுகையிலையும் ஓதுங்க, சும்மா படுக்கும் போது நிமிரும் போது எந்த நேரத்தில் வேணாலும் ஓதுங்க. ரசூலுல்லாஹ்வுக்கா துஆ செய்யணும். அவங்க மாதிரி நம்ம யாருக்கும் நன்றி கடன் படல. அவங்க அடிபட்டு ஓதப்பட்டு தியாகம் பண்ணி இந்த மார்க்கத்தை தந்திருக்காவிட்டால் நம்ம முஸ்லிமா வாழ்ந்திருக்க முடியாது. நபிகள் நாயகத்திற்காக உங்களுக்கு எப்பவெல்லாம் முடியுமோ அப்பவெல்லாம் அவங்களுக்காக ஸலவாத் சொல்லுங்க. ஸலவாத்னா அவங்களுக்காக அல்லாஹ்ட்ட செய்யற துஆ, அது ஓகே. இவன் என்ன பண்ணிட்டான்னு கேட்டா, இந்த ஸலவாத்தை வச்சு பொழப்பு நடத்த இயலாத, இது தொழுகையில் ஓய்ந்து போயிடுவாங்களே, நம்ம பொழப்பு நடத்துறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு என்ன பண்றாங்க, ஸலவாத்து நாரியான்னு ஒண்ணு உண்டாக்குறாங்க. வாயிலே நுழைய இவ்வளவு பெருசா இருக்கும். அதாச்சும் பரவாயில்ல, இந்த ஸலவாத்து நாரியாவை ஓத சொன்னோம்னா அவனா ஓதிக்கிடுவான். அவனா ஓதிக்கிட்டா நமக்கு தொழில் ஓடாது. நம்மளை கூப்பிடணும். அதுக்கு என்ன பண்ணலாம், நம்பரை பெருசா சொன்னா, நம்பர் என்ன செய்யணும், பெருசா சொல்லணும். 10 ஸலவாத்து ஓத சொன்னா என்ன செய்வீங்க, நீங்களே ஓதிக்கிடுவீங்க. 10 ஸலவாத்து ஓத என்ன செய்வீங்க, நீங்களே ஓதிக்கிடுவீங்க. 50 ஸலவாத்து ஓத சொன்னா நீங்களே ஓதிக்கிடுவீங்க. இவன் என்ன பண்ணா, 50 சொல்லக்கூடாது, ஓத முடியாத ஒரு பெரிய நம்பரை சொல்லணும். எவ்வளவு நம்பரு, 4444. அது நீ மறந்துடக்கூடாதுக்காக வேண்டி 4444 கரெக்டா சொல்லி வச்சுக்கிறாங்க. 4444 எல்லாம் 4. அப்ப 4444 ஓதுன்னு. இப்ப நம்ம என்ன பண்ணுவோம், 4444 செத்து போயிருவோமே. அப்படியா, எங்களை கூப்பிடு, பாயிண்ட் விளங்குதா எப்படின்னு. 10 ஸலவாத்து ஓதுன்னு சொன்னா நீங்க ஓதிடுவீங்களாம், 25 ஓது சொன்னா நீங்களும் ஓதிடுவீங்க. இவன் என்ன பண்றான், சம்பாதிக்கிறதுக்காக வேண்டி பெரிய நம்பர் சொல்றான். 4444 ஓதுங்க. நம்ம 4444 எப்படி ஓதுறங்க, அது செலவு சின்னதாவா இருக்குது. எப்படி இருக்கு, அல்லாஹும்ம ஸல்லி ஸலாத்தன் காமிலத்தன் வ ஸல்லிம் ஸலாமன் தாம்மன் அலா சய்யிதினா முஹம்மதின் இல்லதி தன்ஹல்லு பிஹில் உகத் வ தன்ஃபர்ஜு பிஹில் குரப் வ துக்லா பிஹில் ஹவாயித் வ துனாலு பிஹில் ரகாயிப் வ ஹுஸ்னுல் ஹவாத்திம் வ யுஸ்தஸ்கல் கமாம் பிவஜ்ஹில் கரீம் وعلى آله وصحبه في كل لمحة ونفس بعدد كل معلوم لك. இதான் ஒரு ஸலவாத். இப்படி 4444 தான் ஒரு 25 நாளாவது ஆகும்ல, நடக்காது. அப்ப என்ன பண்றது, திருக்குரான் தமிழாக்கம் பி ஜெய்னுலாபிதீன் வெளிவந்து விட்டது 8வது பதிப்பு. அனைவருக்கும் புரியும் எளிய நடை, தேவைப்படும் வசனங்களுக்கு தெளிவான விளக்கங்கள், கலை சொற்களின் விளக்கங்கள், திருக்குரான் எவ்வாறு அருளப்பட்டது, எவ்வாறு தொகுக்கப்பட்டது என்பது குறித்து முழுமையான விளக்கம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலம் முதல் இன்று வரை குர்ஆன் பாதுகாக்கப்பட்ட வரலாறு, திருக்குரான் இறைவனின் வார்த்தைகள் என்பதற்கான அடுக்கடுக்கான ஆதாரங்கள், முந்தைய பதிப்புகளை விட மெருகூட்டப்பட்ட செய்திகள், கூடுதலான பக்கங்கள், அழகிய வடிவமைப்பு, உயர்தரமான பைண்டிங். விலை ரூபாய் 300 மட்டுமே. வெளியீடு மூன் பப்ளிகேஷன், நம்பர் 83/3, முதல் மாடி, மூர்தரு, மண்ணடி, சென்னை 1. போன் 65690810. இவன் என்ன பண்ணா, 50 சொல்லக்கூடாது, ஓத முடியாத ஒரு பெரிய நம்பரை சொல்லணும். எவ்வளவு நம்பரு, 4444. அது நீ மறந்துடக்கூடாதுக்காக வேண்டி 4444 கரெக்டா சொல்லி வச்சுக்கிறாங்க. 4444 எல்லாம் 4. அப்ப 4444 ஓதுன்னு. இப்ப நம்ம என்ன பண்ணுவோம், 4444 செத்து போயிருவோமே. அப்படியா, எங்களை கூப்பிடு, பாயிண்ட் விளங்குதா எப்படின்னு. 10 ஸலவாத்து ஓதுன்னு சொன்னா நீங்க ஓதிடுவீங்களாம், 25 ஓது சொன்னா நீங்களே ஓதிடுவீங்க. இவன் என்ன பண்றான், சம்பாதிக்கிறதுக்காக வேண்டி பெரிய நம்பர் சொல்றான். 4444 ஓதுங்க. நம்ம 4444 எப்படி ஓதுறங்க, அது செலவு சின்னதாவா இருக்குது. எப்படி இருக்கு, அல்லாஹும்ம ஸல்லி ஸலாத்தன் காமிலத்தன் வ ஸல்லிம் ஸலாமன் தாம்மன் அலா சய்யிதினா முஹம்மதின் இல்லதி தன்ஹல்லு பிஹில் உகத் வ தன்ஃபர்ஜு பிஹில் குரப் வ துக்லா பிஹில் ஹவாயித் வ துனாலு பிஹில் ரகாயிப் வ ஹுஸ்னுல் ஹவாத்திம் வ யுஸ்தஸ்கல் கமாம் பிவஜ்ஹில் கரீம் وعلى آله وصحبه في كل لمحة ونفس بعدد كل معلوم لك. இதான் ஒரு ஸலவாத். இப்படி 4444 தான் ஒரு 25 நாளாவது ஆகும்ல, நடக்காது. அப்ப என்ன பண்றது, நம்ம அஜர்த்த போய் அஜர்த்து வந்து ஓதிருங்க. ஒரு ஆள் பத்தாது, இவ்வளவு நான் எப்படிப்பா ஓதுறது, நாங்க ஒரு 25 பேர் வருவோம், நாங்க ஒரு 15 பேர் வருவோம்,
நம்ம 4444 மொச்சக்கொட்டை, அல்ல 4444 புளியங்கொட்டை, அல்ல 4444 கொண்டக்கடலை இருந்து அள்ளி போட்டு வச்சிருப்போம். அது என்ன செய்வாங்க, ஒண்ணு ஓதிட்டு அப்படி எடுத்து போடணும்ங்கிறதுக்கு அவனி உண்டாக்குனாங்க. நாங்களும் போய் ஓத போவோம். எப்படி ஓதுவோம்? அல்லாஹும்ம ஸல்லி ஸலாத்தன் காமிலத்தன் ஸல்லி ஸலாம்னு 40 போட்டுருவோம். ஸலாத் ஓதுமே ஒவ்வொன்றுக்கு ஒண்ணா போடுவோம். நாங்க ஓதாத ஸலாவத்தினாரியாவா? எப்படி ஓதுவோம்? கொண்டக்கடலை கொண்டாந்து குச்சி வச்சிருவாங்க. முப்பூட்டையும் ஓதி எப்போ ஓதிட்டு எப்போ போய் சேர்றது, சினிமாவுக்கு போகணுமே, மேட்னி ஷோக்கு போகணுமே என்ன பண்ணுவோம்? இப்படிதான் மதரசா. சும்மா எல்லாம் ஏமாத்துறதுக்கு சொல்லி தரக்கூடியதாங்க மதரசா. அதுல என்ன பண்ணுவோம்? அல்லாஹும்ம ஸல்லி ஸலாத்தன் காமிலத்தன் 40 தூக்கி போட்டுருவோம். அப்ப மோதுறது ஒரு 200 ஓதி இருப்போம். 4444 மொச்சக்கொட்டையும் காலியாயிரும். இது என்னென்ன? இது வியாபாரமா? இது பிராடு? இது என்ன? இதுல வந்து பணக்காரன் ஆக முடியுமா? இது என்னங்க? இது ஏன் இப்படி மார்க்கத்தை கூத்தாக்குறீங்க, கேலி கூத்தாக்குறீங்க? இதான் ஒரு மார்க்கமா? அப்ப மார்க்கம் என்பது தொழுகை, நோன்பு, இபாதத்து, நல்ல அப்படி உள்ள வழிகாட்டுவீங்களா? இதை ஓதனா பணக்காரனாவலாம், அதை ஓதனா பணக்காரனாவலாம். பணக்காரனுக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. இப்படி பணக்காரன் ஆகுறதுக்குன்னு குறுக்கு வழியை உங்களுக்கு என்ன செய்யறான்? உண்டாக்கி தந்திருக்கிறான். அதை கேட்டு நம்புறதுக்கு நீங்க ரெடியா இருக்கிறீங்க. இன்னும் எதை சொன்னாலும் நம்புவீங்க. பணக்காரன் ஆகுற விஷயத்துக்கு மட்டும் எதை விட்டு அடிச்சாலும் சரி செய்ய தயாரா இருக்கிறீங்க. பணம் அப்படிப்பட்ட விஷயமா இருக்குது. முதல்ல வருமா, நடக்குமா? இந்த பணத்தினால பெரிய பெரிய அறிவாளி படிச்சவனுங்கிறோம். இவனு எல்லாம் இந்த பணக்காரன் ஆகிற ஆசையில தான் ஏமாந்து போறாங்க. பாக்குறீங்களா இல்லையா? பைனான்ஸ் வர்றான், நான் வந்து அனுபவ சவுக்கு மரம் வைக்க போறேன், தேக்கு மரம் வைக்க போறேன், பாக்கு மரம் வைக்க போறேங்கிறான். நம்ம நாட்டுல எங்கடா பாக்கு மரம் முளைக்க முடியும்னு நம்ம நினைக்கல. என்ன பண்றோம்? அதுல கொண்டே பணத்தை எல்லாம் கொண்டு முடக்குவாங்க. அவன் அல்வா கொடுத்து ஓடி போயிடுவான். அவனை தேடிட்டு தெரிவாங்க. கொடுத்தவன யாருங்க? ஏப்ப சாப்பையா? நல்லா படிச்சவன், டிகிரி வாங்கினவன், ரிட்டையர்டு ஆசிரியர், ரிட்டையர்டு கலெக்டர், இப்படி இந்த பணத்தை ஆசை வந்துருச்சுன்னு வைங்க, மூளை அவுட் ஆயிரும். என்ன கிறுக்குத்தனம் செய்ய சொன்னாலும் ரெடியா இருக்கணும். மத்தவன் செஞ்சுட்டு போனா ஒரு முஸ்லிம் இப்படி நம்பலாமா? இப்படி இல்லாம குறுக்கு வழியில பணக்காரன் ஆகுறதுக்கு மார்க்கத்துல வழி இருக்குது. உழைச்சி சம்பாதிச்சா அல்லாஹ் நாடுனா ரிஸ்க் அதிகமா தருவான். நாடுல தேவையான அளவுக்கு தருவான். ஒண்ணும் இல்லாம சாவ விட்டுற மாட்டான் யாரையும். எல்லாம் எல்லாருக்கும் தருவேன்னு தான் சொல்றான். அப்ப அந்த மாதிரியான ஒரு அடிப்படையில் நம்ம புரிந்து கொள்ளாத காரணத்தினால, பேசிக்கான அடிப்படையை புரிந்து கொள்ளாத காரணத்தினால் இப்படி ஒரு தரங்கட்ட ஒரு நிலைமையை நம்ம பார்க்கிறோம். அதே மாதிரி என்ன செய்யறோம்? ஒரு மனிதன் நோய்வாய்ப்படுறான். இது வந்து பண விஷயம். பணம் வேணுங்கிற பலவீனத்தை பயன்படுத்தி கொண்டு நம்மளை ஏமாத்துகிறார்கள். ஒரு மனுஷனுக்கு ஆரோக்கியமா இருப்பான், ஒரு மனுஷன் ஆரோக்கியம் இல்லாம போயிடுவான். நோய்வாய்ப்படாத எந்த மனுஷனாவது இருக்கானா? இல்ல. அப்ப நோய்வாய்ப்பட்டா என்ன செய்யணும்? அதுக்கு அஜத் வந்துருவாரு. நோய்வாய்ப்பட்டா என்ன செய்யணும்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தர்றாங்க. ததாவோ, நீங்கள் மருத்துவம் செய்யுங்கள். இன்னலி குல்லி தாயின் தவாவுன், ஒவ்வொரு நோய்க்கும் மருந்து இருக்கிறது. இன்னல்லதி அன்சலத்தா அன்சலத்தவா, நோயை இறக்குன அல்லாஹ் மருந்தை இறக்கி வச்சிருக்கிறான். அதனால ட்ரீட்மெண்ட் பண்ணுங்கன்னு சொல்றாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இவன் என்ன பண்றான்னு கேட்டா, இந்த நோய்களை வைத்துக் கொண்டு அல்லாஹ்வும் ரசூலும் சொல்லாததெல்லாம் நம்ம மேல திணிச்சு பலவிதமான நோய்களுக்கும் பலவிதமான மார்க்கங்களை சொல்லி நம்ம ஈமானையும் இழக்க வைத்து காசுகளை நம்மிடத்துல பறிக்கக்கூடிய காட்சியை நம்ம பார்க்கிறோம். வைத்த வலின்னு சொல்லி அஜத்துல போறான். இவனுக்கு வேணும் வைத்த வலிக்கு. நீ ஏன் அஜத்துல போற? வைத்த வலிக்கு டாக்டர் தான் போகணும். அஜர்த்து வீட்டுல அவர் பிள்ளைக்கு வைத்த வலிக்கு வந்து அவர் கரெக்ட் ஆஸ்பத்திரிக்கு போயிடுறாரு. அஜர்த்து வீட்டு பிள்ளைக்கு வைத்த வலி வருதுன்னு வைங்க, அவர் கிளீனா கரெக்டா இருக்காரு. உங்க வீட்டு பிள்ளைக்கு வைத்த வலி வந்தா நீங்க என்ன பண்றீங்க? அசர்த்து வைத்த வலி. அப்ப அவன் பாக்குறான், சரியான கிறுக்கு பையன் தெரிஞ்சு வருமா இல்லையா? நம்ம என்ன வைத்த வலிக்கு பிடிச்ச எம்பிபிஎஸ் டாக்டர் நாம, நம்மகிட்ட வராங்க இந்த கிறுக்கனுவ, இவங்களை என்ன வேண்டாலும் பண்ணலாம் அப்ப கணக்கு பண்ணிடுறாரு. நம்ம போய் வைத்த வலின்னு அசத்துட்டு போறோம், தலைவலின்னு அசத்துட்டு போறோம். அசத்து ஒரு மாதிரியா என்னமோ குறையுது. நல்லா தான் இருப்பான், சும்மா 2 நாளைக்கு ஒரு மாதிரியா இருக்குமா? அசத்து ஒரு மாதிரியா இருக்கிறது. இப்படி அசத்து ராத்திரி பயந்துட்டேன். அசத்து புள்ள ராத்திரில முடிச்சு கத்துது. புள்ள கத்துனா அது அசத்து என்ன செய்வாருன்னு அவர் வீட்டு புள்ள கத்தாம இருக்குமா? என்னத்துக்கு இதுக்கே அசத்து நீ ஏன் போற? இவங்க எதுக்கு எடுத்தாலும் அசத்து அசத்துன்னு அவன் என்ன பாக்குறான்? அப்படியே விஷயம். அங்க வாங்காண்டு மை போட்டு பாக்குறேங்கிறான், வெத்திரையில பாக்குறேங்கிறான், தண்ணியில பாக்குறேங்கிறான், வேப்ப மரத்துல பாக்குறேங்கிறான். என்ன பண்றான்? ஆஹா, அந்த வேப்ப மரத்துல 7 பேய் நிக்குது, 8 ஜின்னு நிக்குது, 9 பிசாசு நிக்குதுன்றான். அப்ப அதுக்கு என்ன பண்ணலாம்? சேர்த்து நீ தட்டுகளுக்கு தர கரைச்சு குடி. எப்படி நம்ம ஆக்கிட்டாங்க பாத்தீங்களா? நோய் வந்தா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நமக்கு 2 வழி சொல்றாங்க. ஒண்ணு வந்து மருத்துவம் செய்யணும், இன்னொன்னு என்ன? அல்லாஹ்விடத்துல துஆ செய்யலாம். அதுக்குன்னு சில துஆக்களை கற்று தந்திருக்கிறார்கள், அதை ஓதலாம். சில சூறாக்களை கற்று தந்திருக்கிறார்கள், அதை ஓதலாம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நோயாளியை பார்க்க போனாங்கன்னா லா பஸ தஹூர்,
பரவாயில்லை, சுத்தமாயிரும், கவலைப்படாத இன்ஷா அல்லாஹ் அப்படின்னு சொல்லிட்டு வருவாங்க. அல்லது என்ன பண்ணுவாங்க, அத்ஹிபில் பாஸ ரப்பன்னாஸ், மனிதர்களுடைய இறைவனே இந்த இந்த நோயை நீ போக்கி வைப்பாயாக, அல்லாஹு மஷ்பி, இறைவா நீ குணமாக்குவாயாக, அந்த ஷாஃபி நீ தான் குணமாக்குறவன், லா ஷிபா இல்லா ஷிபாவுக்க, உன்னுடைய ஷிபாவை தவிர, உன்னுடைய நிவாரணத்தை தவிர வேற நிவாரணம் கிடையாது. ஷிபான் லா யுகாதிரு சகமன் வலா அலமா, ஒரு கஷ்டத்தையும் மிச்சம் வைக்காத அளவுக்கு இந்த நோயை குணமாக்கு என்று சொல்லுவாங்க. துஆ செய்வாங்க, வந்துருவாங்க. எந்த நோயாளிட்டையும் போய் நான் தாயத்து போட்டு தர்றேன், அதை கழுத்துல மாட்டிக்கன்னு சொல்ல சொன்னது இல்லை. எந்த ஒரு நோயாளிட்டையும் போய் நான் ஒரு பெரிய தட்டில் எழுதி தர்றேன், அதை கரைச்சு குடி என்று ரசூலுல்லாஹ் சொன்னது கிடையாது. எந்த ஒரு நோயாளிட்டையும் போய் உனக்கு 7 பேய் பிடிச்சிருக்கு, 8 பிசாசு பிடிச்சிருக்குது என்று சொன்னது இல்லை. துஆ செய்வாங்க, அல்லாஹ்வுடைய வசனத்தை ஓதிக்கிறங்கன்னு சொல்லுவாங்க, மருத்துவம் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. இதைத்தான் ரசூலுல்லாஹ் நம்ம கற்று தந்தாங்களா? இந்த அஜர்த்துமார்கள் செய்யக்கூடிய இந்த கூத்துக்களை ரசூலுல்லாஹ் கற்று தந்தாங்களா? நம்ம பேசிக்க விளங்கலை. இப்படிலாம் ஒண்ணு இருந்தா அல்லாஹ்வுல சொல்லணும், இத அல்லாஹ்வுடைய ரசூல்ல செய்யணும். தட்டுல எழுதினால் இந்த மாதிரி நோய் போகும் என்று அல்லாஹ் ரசூல சொன்னாங்களா? அப்படிங்கிற ஒரு அடிப்படையை விளங்காததுனால அதை வச்சு நமக்கு நோய் வந்தா கூட அஜர்த்துமார்லாம் ஏமாத்துறாங்க, வைத்த வலினா ஏமாத்துறாங்க, தலைவலினா ஏமாத்துறாங்க. ஏமாத்தி என்ன ஆகுது கடைசியில? அஷிர்கான தாயத்தை கட்டி தொங்க விட்டு இதை கட்டிக்க எல்லாம் சரியா வந்து கவுண்டர் கொடுத்துருமா. அங்க வரக்கூடிய முசீபத்தை என்ன செய்யும்? கவுண்டர் கொடுத்துரும். நான் கேட்கிறேன், இந்த உலகத்துல கஷ்டம் வராம துன்பம் வராம இருக்கிற மாதிரி மனிதன் படைக்கப்பட்டு இருக்கிறானா? யாரு கஷ்டம் இல்ல? ஒரு ஆளை காட்டுங்க உலகத்துல, ஒரே ஒரு ஆள் காட்டலாமா உங்களுக்கு? எல்லாரும் கஷ்டத்துல இருக்கும். எப்படி பொருளாதார விஷயத்துல நம்ம எல்லாரும் பணக்காரனா இல்லையோ அதே மாதிரி எடுத்துக்கிட்டீர்களே, ஆனால் கஷ்டம் நஷ்டம் எடுத்துக்கிட்டீங்கன்னா, நோயின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, யாரும் பூரணமான மனிதன் உலகத்துல கிடையவே கிடையாது. ஆம்பளையிலையும் கிடையாது, பொம்பளையிலையும் கிடையாது. எனக்கு ஒரு கஷ்டம் இருக்கு, உங்களுக்கு ஒரு கஷ்டம். என் கஷ்டம் வேணா உங்களுக்கு இல்லாம இருக்கலாம், உங்க கஷ்டம் எனக்கு இல்லாம இருக்கலாம். பிள்ளை இல்லைன்னு ஒருத்தனுக்கு கஷ்டம், பொண்டாட்டி இல்லைன்னு ஒருத்தனுக்கு கஷ்டம், இருக்கிற பொண்டாட்டி நல்லா இல்லைன்னு ஒரு கஷ்டம், புருஷன் இல்லைன்னு கஷ்டம், இருக்கிற புருஷன் ஒழுங்கான புருஷனா இல்லையேன்னு அப்படி கஷ்டம், தருதலையா இருக்கிறானுங்கிற கஷ்டம், ஊர் பொறுக்கிறானுங்கிற கஷ்டம், சோறு போட மாட்டேங்கிறானு கஷ்டம், வீடு பெருசா இல்லையேன்னு கஷ்டம், இருக்கிற பெரிய வீடு கரண்ட் பில்லு கட்ட முடியலன்னு கஷ்டம். இப்படி எப்படி எத்தனை யாரு கஷ்டம் இல்லை சொல்லுங்க பார்ப்போம். ஒரு ஆளை கொண்டாந்து இவர் எந்த கஷ்டமும் இல்லாதவன்னு காட்ட இயலுமா? மன்மோகன் சிங்கை காட்ட இயலுமா? கருணாநிதியை காட்ட இயலுமா? அவர் எப்படா நம்மளை வீட்டுக்கு அனுப்புவாங்கன்னு அவர் ராத்திரி தூங்குறது கிடையாது. யாரு? நம்ம நாட்டு பிரதமர் இருக்கிறாரு, இந்த 72 கூட்டணியை வச்சுக்கிட்டு அவன் இங்க ஒரு குத்து குத்துறான், இந்த பக்கம் இவன் குத்துறான், முதுகுல அவன் இடி கம்யூனிஸ்ட் அந்த பக்கம் இடிக்கிறான், இப்ப கருணாநிதி இந்த பக்கம் இடிக்கிறாரு. என்னடா பண்றது? எப்படா கவுந்து போவோம், எப்படா நம்ம வீட்டுக்கு போவோம்? அப்ப பிரதமர் ஆனானப்பட்ட பிரதமராக இருந்தா கூட கஷ்டம் இல்லாம இருக்கிறாரா? கருணாநிதி கஷ்டம் இல்லாம இருக்கிறாரா? ஜெயலலிதா கஷ்டம் இல்லாம இருக்கிறாங்களா? பெரிய பெரிய பவர்ஃபுல் நாட்டு சக்கர பெரிய வல்லரசுடைய அதிபராக இருக்கிற ஜார்ஜ் புஷ்ஷுக்கு கவலை இல்லையா? அவர் எங்க இருக்காருன்னு நாட்டு மக்களுக்கு தெரியாது. என்னைக்காவது ஒரு நாளைக்கு டிவியில வந்து போட்டி கொடுப்பாரு, மீது நல்லா சுரங்கத்துக்குள்ள போய் இருந்துகிட்டு இருக்கிறாங்க, எப்ப கொண்டா குண்டை போடுவான்னு பயந்துகிட்டு. அப்ப என்ன, யாரு கஷ்டம் இல்ல? நம்ம என்னத்தை விளங்கணும்? இந்த உலகம் என்பது கஷ்டமும் நஷ்டமும் நிறைந்ததுதான் உலகம். நபிமார்கள் கஷ்டப்பட்டாங்க, ஒரு மனிதன் கூட கஷ்டம் இல்லாம கிடையாது. நம்ம என்ன செய்யணும்? கஷ்டம் வந்தா மருத்துவம் பண்ணுங்க, அந்த கஷ்டத்துக்குரிய பரிகாரத்தை அறிவுபூர்வமா தேடுங்க. அப்படி தேடியும் ஆகாமல் இருக்கலாம். அதுக்காக வேண்டி அஞ்சத்துல போவீங்களா? அதுக்காண்டி தாயத்து போடுவீங்களா? டாக்டர்கிட்ட போறீங்க, குணமாவளையா வேற டாக்டர்கிட்ட போங்க. குணமாவளையா வேற டாக்டர். ஏன்? டாக்டர் மனுஷன். உங்க நோய்க்கு உள்ள மருந்து அவன் கரெக்டா கண்டுபிடிக்க முடியாம இருக்கிறான். இவன் இது ஆஸ்பத்திரி கொடுத்து பார்ப்பான், சரியா வராது. அவன் டிஸ்பிளினை கொடுப்பான், அவன் நோயாளினை கொடுப்பான், இப்படி என்னென்னதே கொடுத்து பார்ப்பானுவ. ஏதாவது ஒர்க் அவுட் ஆகிரும். சமயத்துல சரியான மருந்து கிடைக்காத காரணத்தினால ஒர்க் அவுட் ஆகாம கூட போயிடும். அதுக்காக வேண்டி ஈமான பறி கொடுக்கிறதா? அதுக்காக வேண்டி கிறுக்குத்தனம் பண்றதா? அதுக்காக வேண்டி எழுதிக்கிட்டு அதை அழிச்சு கரைச்சு மைய குடிக்கிறதா? கரைச்சு குடிக்கிறான், என்னத்தை குடிக்கிறான்? மைய தானுங்க அது. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் எழுதி கரைச்சான், அதான் அறிவு கட்ட மடப்பயில எழுதி கரைச்சான் ஒண்ணு தானே. 2 மையையும் டெஸ்ட் கெமிக்கல் லேபுக்கு அனுப்புனா என்ன வரும்? ஒரே ரிப்போர்ட் தானுங்க வரும். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் எழுதி கரைச்சு விட்டீங்க, அறிவு கட்ட மடப்பையில எழுதி கரைச்சு விட்டீங்க. 2 தண்ணியை அடைச்சி நம்ம கொடுப்போம், லேபில் கொண்டு கொடுப்போம். இதுல என்ன இருக்கு, அதுல என்ன இருக்குதுன்னு. இதுல என்ன இருக்குது, அதுலயும் அதுதான் இருக்கு. இது என்ன என்ன இதெல்லாம்? இதான் ஒரு இந்த மாதிரி கிறுக்குத்தனமான மார்க்கமா இது?
இப்படியான ஒரு கூத்துக்கள்லாம் பண்ணாம நம்ம என்ன செய்யணும்? கஷ்டம் வரும், நம்ம ஏண்ட அளவுக்கு மருத்துவம் பண்ணுவோம் ஆவலையா, அதில் அல்லாஹ் நமக்கு ஒரு நன்மையை நாடி இருக்கிறான். இதைத்தானே ரசூலுல்லாஹ் காட்டி தந்தாங்க. எந்த ஒரு மூமினாக இருந்தாலும் இந்த உலகத்துல வாழும் பொழுது அவனுக்கு ஒரு முள் குத்தினால் கூட அதை சபர் செய்து கொண்டானேயானால் அது மறுமையில் அவனுக்கு கிடைக்கிற தண்டனையை இது குறைக்கும். ஒருத்த நோய்வாய்ப்பட்டான் என்று சொன்னால் அந்த நோய்வாய்ப்பட்டதுக்கு அல்லாஹ் என்ன செய்வானா? அங்க தண்டனை குறைக்குவானா? நம்ம எப்படி அதை எடுத்துக்கொள்ளணும்? தீராத வைத்த வலி, எல்லா ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டோம், இல்லைன்னா என்ன முடிவு வரணும்? இதுக்கு ஒரு வயல் கண்டுபிடிக்கல, போயிட்டு போகுது. இப்ப என்ன இந்த வைத்த வலிக்கு என்ன எனக்கு, அதனால எனக்கு என்ன நன்மை இருக்கு? நன்மை, இந்த வைத்த வலி எனக்கு போகாத காரணத்தினால் என்னை அல்லாஹ் மறுமையில தண்டிக்கணும்னு நினைச்சாண்டு வைங்க, அல்லாஹ் என்ன செய்வான்னு கேட்டா, இவனை துன்யாவுல இவனை தண்டிச்சாச்சு, 6 மாசமா வைத்த வலியில கஷ்டப்பட்டுட்டான், அதனால அவனை வந்து ரிலீஸ் பண்ணு, அவனை சொர்க்கத்துக்கு அனுப்பிவிடு, அங்க கொடுக்க வேண்டியது இங்கே கொடுத்துட்டேங்கிறான் அல்லாஹ். அப்ப இந்த மார்க்கத்துல நீங்க எப்படி நம்பணும்னு கேட்டா, உங்களுக்கு என்ன கஷ்டம் வந்தாலும் என்ன சிரமம் வந்தாலும் அந்த சிரமத்தை சகித்துக் கொள்ளக்கூடிய சபர் செய்யக்கூடிய ஒரு வழிமுறையை தான் நீங்க கையாளணுமே தவிர ஈமானை இழந்துடுற ஒரு வழிமுறையை கையாளக்கூடாது. இப்படி ரசூலுல்லாஹ் கற்றுத்தரவே இல்லை. நம்ம என்ன பண்றோம்? ஏதாவது ஒண்ணுன்னா போயிடுறோம். ஒரு அடிப்படையான விஷயத்தை நீங்க விளங்கிக் கொள்ள வேண்டும். இந்த உலகத்துல வர்ற கஷ்ட நஷ்டங்களுக்கு எல்லாம் மருத்துவம் செய்யுங்க, அதுக்குரிய பரிகாரத்தை செய்யுங்க, வைத்தியம் முடிச்சா அதுக்குரிய ட்ரீட்மெண்ட்டை எடுங்க. நம்ம என்ன பண்றோம்? மெண்டல் அப்பனா தர்காவை கொண்டு கட்டு, தர்காவில் ஏர்வாடியில் கொண்டு கட்டினாங்க, என்னாச்சு? கிறுக்கு பையெல்லாம் எரிஞ்சு சாம்பலா கறிக்கட்டே போனான், அவர் காப்பாத்தினாரா? ஏர்வாடி தர்காவுலங்க மனநோயாளிகளை கட்டி போடாம இருந்தாலாச்சும் அவன் தப்பிச்சா ஓடி போயிருப்பான். இந்த தர்காவில் தீ பிடிச்ச உடனே அவனை சங்கிலியால கட்டாம இருந்தவங்க தப்பிச்சாச்சு போயிருப்பாங்க. தீ சங்கிலியால கட்டி போட்டு தீ வச்சு விட்டானுவ, உள்ளக எரிஞ்சு கறிக்கட்டையா 47 பேர் வெளியே வந்து விழுந்தான். ஏன் அந்த பைத்தியத்தில் ஏர்வாடி இப்ராஹிம் சாஹிப் குணமாக்கல? இதெல்லாம் பிராடு, பொய், இதை விளங்கிக் கொள்ள வேண்டும். இப்படி மார்க்கத்தில் இல்லாத பல விஷயங்களை உண்டாக்கி உங்களுக்கு பொருளாதார ஆசையை காட்டி சொல்வார்கள். அதே மாதிரி சில பேர் நம்ம நாட்டில் எடுத்துக்கிட்டீங்கன்னா மார்க்கத்தில் இல்லாத ஒன்றை மார்க்கத்தோட சம்பந்தப்படுத்தி இந்த மாவட்டத்தில் நான் பார்த்துருக்கிறேன். மூசா நபி பாத்தியான்னு ஒன்று ஓதுவாங்க இங்க உண்டு அந்த ஊர்ல. என்ன மூசா நபி பாத்தியான்னு அது பெரிய பாருங்க எப்படி கண்டுபிடிக்கிறான்னு. மூசா நபி வந்து அல்லாஹ்வுடைய தூதருங்க, அவரை வந்து அல்லாஹ் வந்து ஃபிரௌன்ட்ட அனுப்புறான். அனுப்பும்போது என்ன பண்றான்? அவர் அல்லாஹ்வுடைய தூதர் நம்ப மாட்டான்ல, அதுக்கு ஒரு அற்புதத்தை கொடுக்குறான். என்ன அற்புதம்? கையில ஒரு கைத்தறி வச்சிருக்காரு, இது தூக்கி அவன் முன்னாடி போடு, அது பாம்பா மாறு, அதை பார்த்து நம்ம ஈமான் கொள்ளட்டும், நீ ஒரு சாதாரண மனுஷர் இல்ல, அல்லாஹ்வுடைய தூதர் தான் அப்படிங்கிறதுக்காக வேண்டி அல்லாஹ் அத்தாட்சியை கொடுக்குறான். அவர் அது மாதிரி அல்லாஹ்வுடைய உத்தரவுப்படி போடுறாரு, பாம்பு மாதிரி மாறுது. அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் தான் நம்ம நம்ப மாட்டேன்ட்டான். இது அது குர்ஆன்ல உள்ளது. வேணும்ட்டான்னு கேட்டா, வீட்டுல பாம்பு நடமான்னா மூசா நபி பேர்ல பாத்தியா ஓதுவோம் அப்படின்னா என்னடா செய்யும்? அவர் பாம்பாட்டி தானே, புடிச்சிட்டு போய் பாம்பாட்டி, மூசா நபி பாம்பாட்டி ஆக்கிட்டான். பாம்பாட்டி மாதிரி ஆக்கி மூசா நபி, அது என்ன பாத்தியா? அந்த ரொட்டியை சுட்டு கோழிக்கறி இருக்குல்ல, அந்த சந்து தொடக்கறியை வைக்கணும், அது அசரத்துக்கு அப்பதான் பிடிக்கும் மேல இருக்கு, அதை வச்சுதான் பாத்தியா ஓதணும். இந்த கோழிக்கறியை வச்சு ரொட்டிக்கு மேல வச்சு பாத்தியா ஓதணும். உடனே அந்த வீட்டுல உள்ள பாம்பு தொல்லை எல்லாம் என்னவாயிரும்? சரியாயிரும். எப்படிப்பா சரியாயிரும்? மூசா நபிக்கு ஓதிட்டோம்ல, அவர் வருவார்ல, வந்து பாம்பெல்லாம் பிடிச்சிட்டு போயிருவார்ல. எப்படி நம்மளை ஆக்கிவிட்டாங்க பாம்பாட்டி. அவரு மூசா நபி அல்லாஹ்வுடைய தூதர் என்பதை நிரூபிப்பதற்காக வேண்டி ஒரு அத்தாட்சியாக அல்லாஹ் கொடுத்தான். அல்லாஹ் இருந்தாப்பா நான் வந்திருக்கிறேன், நான் மனுஷன் தான்ப்பா, ஆனா இறை தூதர்ப்பா, இதை நம்புப்பா, இருந்தாப்பா ஆதாரம். இதை வந்து எப்படி ஆக்கிவிட்டாங்க? அதை சம்பாதிக்கிற ஒரு டெக்னிக்கா மாத்தி விட்டாங்க. இந்த மாதிரி தான் நம்ம மார்க்கத்தை வழங்கி இருக்கிறோமே தவிர நபி வழிக்கு நமக்கு என்ன சம்பந்தம் இருக்கிறது? அப்ப அடிப்படையான விஷயங்கள் நீங்க கவனமா இருந்தீர்களே ஆனால் இந்த சமுதாயத்துல தர்கா வழிபாடு வந்திருக்குமா? நான் கேட்கிறேன். இதெல்லாம் நான் சொன்ன சின்ன விஷயங்கள். பெரிய பாரதூரமான விஷயம் என்ன? தர்கா வழிபாடு இருக்கு உங்க மாவட்டத்தில் அதிகமா இருக்குது. அல்லாஹ்வுடைய அருளால் இப்ப குறைஞ்சிருக்கிறது. இந்த 25 ஆண்டு உழைப்புல ஒரு 50% மக்கள் திரும்பி இருக்கிறார்கள். அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும். ஆனால் இந்த நம்பக்கூடியவங்களா இருக்காங்களா இல்லையா? எப்படிப்பா இந்த தர்கா வழிபாடு எப்படிப்பா நீங்க கட்டினீங்க? யார் கட்ட சொன்னா? அல்லாஹ்வுடைய ரசூல். வரும் புதன்கிழமை தைக்கால கூடு இருக்கா, இந்த சீட்டு தர்றாரு. வரக்கூடிய புதன்கிழமை உங்க ஊர் பக்கத்துல இருக்கிற தைக்கா, அங்க வந்து சந்தன கூடு வச்சிருக்கிறாங்க. என்னத்துக்கு வைக்கிறாங்க? இது குர்ஆன்ல இருக்குதா? இந்த சந்தன கூடு வைக்கணும்னு முடிவெடுத்தவன் யார்? அல்லாஹ்வா? இல்ல அல்லாஹ்வுடைய ரசூலா? இது இஸ்லாம் பேர்லாம் நீங்க செய்றீங்க.
இஸ்லாத்தின் பேர்ல செய்யறாங்க. அல்லாஹ் இதை சொல்லணும், அல்லாஹ்வுடைய ரசூல்ல சொல்லணும். ஆனா அல்லாஹ் ரசூல் நமக்கு என்ன சொல்றாங்க? ஒரு மனுஷன் மௌத்தாயிட்டான்னு சொன்னா அவன் பேர்ல தர்கா கட்டாதீங்கறாங்க. கட்டுனா இடின்னு சொல்றாங்க. மருமகனை அனுப்பி இடிக்க சொன்னாங்க. அலி ரலியல்லாஹு அன்ஹு அவங்களை அனுப்பி லா ததா அலல் அர்லி கப்ரன் முஸ்லிமன் இல்லா சமைத்தஹு, உயர்த்தி கட்டப்பட்ட எந்த கபரா இருந்தாலும் இடிச்சிட்டு வா என்று சொன்னாங்க. நஹா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்னுல் குபூர், கபர்கள் கட்டுவதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடுத்தார்கள் என்று தெளிவான ஆதாரம் இருக்கிற. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடுத்ததற்கு, தடுத்த காரியத்தை நீங்க செஞ்சு வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் விழா நடத்துவீங்க. தர்காவே இஸ்லாத்துல இல்லையே, இடிக்கோட செய்யணும். கபரின் மீது கட்டணம் கட்டக்கூடாது, விழா நடத்தக்கூடாது. லா தஜவுலு கபரி ஈதா, என்னுடைய கபரில் விழா நடத்தாதீர்கள் ரசூலுல்லாஹ் சொன்னாங்களே. அப்ப நம்ம என்ன நினைக்கிறோம்? அல்லாஹ் சொன்னது மார்க்கம் இல்ல, ரசூல் சொன்னது மார்க்கம் இல்ல, அஜத்துமார் சொன்னது மார்க்கம். ஊர்ல உள்ள எவனாவது மார்க்க அறியாத மடையர்களை எதையாவது செஞ்சு வச்சுட்டு போயிருந்தான்னு சொன்னா அதை மார்க்கம் நினைக்கிறோம். இந்த தர்கா வழிபாட்டுக்கும் இஸ்லாத்துக்கும் என்ன சம்பந்தம் சிந்திச்சு பாத்தீங்களா? ஏன் இந்த சமுதாயத்தில் இது வந்தது? அரபு நாட்டுல தர்கா இருக்கா? நீங்க இந்த கும்பிடுறீங்களா தர்கா, இதெல்லாம் ஒரு ஜுஜுபிமாங்க, ஒண்ணும் இல்ல. அங்க இருக்கிறார்கள்லாம் யாரு? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அபூபக்கர், உமர், உஸ்மான், அலி, அஷ்ரத்துல் முபஷ்ஷரா, பத்ர் சஹாபாக்கள், உஹது சஹாபாக்கள், ஹுதைபியாவில் ஈடுபட்ட சஹாபாக்கள், தபூக் யுத்தத்திலே பங்கெடுத்த சுகதாக்கள், இப்படி ஹைபர் போர்ல பங்கெடுத்தவர்கள் அவ்வளவு மாணிக்கங்கள் அடங்கி இருக்கிறது. அந்த மாணிக்கங்களுக்கு தர்கா இருக்கா? அங்க சந்தன கூடு இருக்குதா? அங்க விழா நடத்தப்படுகிறதா சவுதி அரேபியாவுல? அப்ப நபிகள் அந்த அந்த மகான்களோட ஒப்பிட்ட இதெல்லாம் மகானா? நீங்க அந்த தைக்கால கொண்டாடுறீங்களே, அவர் பேர் என்னமா? மைதீன் ஷா அவுலியாங்கிறீங்களே, அவர் யாரு? யார் அவரு? யாருங்க அவர்? நல்லவருங்கிற ஆதாரம் உங்கள்கிட்ட எவனோ எழுதி வச்சுனா மைதீன் ஷா, அவ்வளவுதான். அது நெசமா மைதீன் ஷாவாகவும் இருக்கலாம், அல்ல ஏதோ ஒரு மையத்தை அடக்கி வச்சுட்டு அவளியான்னு சொல்லியிருப்பாங்க. மயில் கல்ல கூட தர்கா வாக்கி இருக்கிறாங்க. ஒரு காலத்துல மயில் கல்ல இப்படி உண்டுவாங்கல்ல, அதை போட்டு தர்கா வாக்கி இருக்கிறாங்க. அந்த காலத்து முகலாய மன்னர்கள் இருக்காங்களே, அவனும் நவாபுகள் நியமிச்சிருப்பாங்க. முக்கியமான தலைவர் மண்டையை போட்டு கபரை கட்டி வச்சிருப்பாங்க. அவன் அவன் ஒரு காலத்துக்கு அவன் அவளியா ஆயிடுவான். உலகத்தை நியாயமெல்லாம் பண்ணியிருப்பான். பணக்காரனா கபரை கட்டி வைப்பான், ஏழைக்கு கட்ட இயலாது. எவனாச்சும் ஒரு பணக்காரன் கபரை கட்டி வச்சுட்டு போயிருப்பானா, அது ஒரு 50 வருஷத்துக்கு பிறகு பாத்தீங்கன்னா அவர் மகான் ஆயிடுவாரு. பணக்கார கபரை கட்டி வைக்கிறான்லங்க, கபரை கட்டியிருந்தா ஒரு பெரிய அவுலியா இருந்தா கட்டியிருப்பாங்க. இந்த மைதீன் ஷாங்கிரிய அவர் எப்ப பிறந்தார் சொல்லு? அவருடைய வரலாறு என்ன? எந்த ரெக்கார்ட்ல அவரை பத்தி பதிவு செய்யப்பட்டிருக்கிறது? ஒண்ணும் கிடையாது. சும்மா வாய் வழி அப்பன் சொன்னா பாட்டன் சொன்னா கனவுல வந்தாரு, பெரியார் வந்தார், இப்படிதான் சொல்றீங்களே தவிர இதெல்லாம் என்ன? ஏன் ஒரு இல்லாத ஒன்ன கற்பனை பண்ணி கொண்டு மகானு பெரியார் என்று பின்னாடி போய் கொண்டிருக்கிறீர்கள்? அப்ப அடிப்படை நம்ம விளங்கிக் கொள்ள வேண்டும். மகானாக இருந்தாலும் பெரியாராக இருந்தாலும் கூட நமக்கு இந்த மாதிரியான விழா நடத்துவதற்கு அனுமதி கிடையாது. நாங்க எங்க கண்ணால பார்த்திருக்கிறோம். யாரையெல்லாம் மகான் ஆக்கியிருக்காங்க தெரியுமா? எங்களுக்கு தெரிஞ்சு சொல்றோம். அந்த பக்கத்துல சங்கரம் வந்தது அணிப்புள்ளைய போச்சு வச்சு அணிப்புள்ள தர்கான்னு வச்சிருக்கான். அணிலுங்க, மனுஷனை போச்சு வச்சா பரவாயில்ல, அணில பொதிச்சு வச்சுக்கிட்டு அணிப்புள்ள தர்கான்னு வச்சிருக்கிறானே இவங்க. எந்த அந்த மைதீன் ஷா அணிப்புள்ளையா குரங்க யார் கண்டா? எதுக்கு போய் அங்க போயிட்டு நீங்க போய் கோரிக்கையை கேட்கறீங்க? இந்த வடக்கம்மாப்பட்டினம் ஊர் இருக்கு, அங்க போனீங்கன்னா ஒரு குரங்கு ரொம்ப சேட்டை பண்ணிட்டு இருந்துச்சு, குரங்கு அடிச்சு கொண்டு விட்டாங்க. அதை புதைச்ச இடத்துல அனுமார அவுலியான்னு உண்டாக்கிட்டானுவ. குரங்குக்கு தர்காங்க. அப்ப அணிப்புள்ளைக்கு தர்கா இருக்குது, குரங்குக்கு தர்கா இருக்குது. இந்த பொட்டல் புதூருக்கு போனீங்கன்னு வைங்க, யானைக்கு தர்கா கட்டி வச்சுக்கிறான். பொட்டல் புதூர்ல அங்க ஒரு தர்கா இருக்குது. தர்கான கபரே கிடையாது. அப்துல் காதர் ஜிலானி அங்க ஏதோ ஒளி செஞ்சாராம். அங்க எங்க பகதாதுல தண்ணி இல்லாம இங்க வந்திருக்காரு பொட்டல் புதூருக்கு, இந்த காஞ்சி போன ஊருக்கு வந்து இணைஞ்சிருக்காரு. அவர் ஒளி செஞ்சாராம். அந்த இடத்துல தர்கா கட்டி வச்சுக்கிறாங்க, கபர்லாம் கிடையாது. அந்த தர்கா வாசல்ல ஒரு யானை நிப்பாட்டி வச்சிருந்தாங்க. யானைக்கு பேர் மைதி மிச்ச. யானைக்கு என்ன பேரு? மைதி மிச்சங்க. இது எங்க எதை பார்த்து காப்பி அடிச்சு வச்சான்? கோவில்கள்ல யானையை வச்சிருப்பாங்க. அது மாதிரி நம்ம ஒண்ணு வச்சுக்கிருவோம். எல்லாம் அப்படித்தானே காப்பி. சந்தன கூட அங்கே இருந்து காப்பி தான், உண்டியல் அங்கே இருந்து காப்பி தான், கொடிமரம் அங்கே இருந்து காப்பி தான். இது இஸ்லாத்துக்கு சம்பந்தமே கிடையாது. அந்த மாதிரி என்ன பண்ணா அந்த யானை மண்டையை போட்டுருச்சுங்க. அந்த யானை உசுரோட இருக்கும்போது நாங்க போய் பார்த்திருக்கிறோம். என்ன நடக்கும் தெரியுமா? அந்த பொட்டல் புதூர் தர்காவுக்கு கடையநல்லூர்ல இருந்து மேலப்பாளையத்துல இருந்து பெண்கள்லாம் நடந்தே போவாங்க. எங்க?
பொட்டல் புதூருக்கு எதுக்கு போவாங்க தெரியுமா? அந்த யானையுடைய துதிக்கையில் அந்த வாழைப்பழத்தை கொடுத்து திருப்பி வாங்கிட்டோம்னா புள்ள கன்ஃபார்ம். புள்ள கன்ஃபார்மா? புள்ள இல்லாதவங்களுக்கு நான் சிரிக்கிறது சொல்றேன். இப்படி நம்பினார்கள். கடையநல்லூரை சேர்ந்த பெண்கள், மேலப்பாளையத்தை சேர்ந்த பெண்கள் எல்லாம் யானைகிட்ட போய் புள்ள வாங்கிட்டு வருவாங்க, ஆசி வாங்கிட்டு வருவாங்க. ஒரு மிருகம் நமக்கு ஆசி கொடுக்குமா? மனுஷனை விட மிருகம் வசதியா? மிருகம் அவுளியாவா இருக்குமா? அதுக்கு சட்டத்திட்டங்கள் உண்டா? அதுக்கு தொழுகணும் ஏதாவது உண்டா? அது நமக்கு ஆசி வழங்கி நமக்கு நல்லது செய்ய முடியுமா? நம்மளை விட ஒரு சிறந்த படைப்பு உலகத்துல ஏதாவது இருக்கா மனுஷனுக்கு மிஞ்சினது? மிருகத்துக்கு போய் ஆசி வாங்க வச்சானோ அந்த யானை செத்து போச்சுங்க. அதுக்கு தூக்கிட்டு போய் ஜனாசா தொழுகை எல்லாம் வச்சு மிருகத்துக்கு, மனுஷனோட ஜனாசா தொழுகை காணாம், மிருகத்துக்கு போய் ஜனாசா தொழுகை நடத்தி அதை அடக்கம் பண்ணிட்டாங்க. இப்ப நீங்க பொட்டல்புதூருக்கு போனீங்கன்னா நெல்லை மாவட்டத்துக்கு அங்க யானைக்கு தர்கா இருக்கு. அப்ப என்ன தர்கா? நீங்க தக்காசா அந்த தக்கால இருக்கிறாள் யாரு? யானையா, அனுமாரா, அணிப்பிள்ளையா? அட எங்களுக்கு தெரிஞ்சு இந்த கேரளாவில் ஒரு பீமாப்பள்ளி தர்கான்னு ஒண்ணு இருக்குது. நான் ஒரு கண்டிப்பா கூட படிப்பாரு ஒரு பாட்டு. என்ன படிப்பாரு? அடியாருக்கு அருள் செய்யும் அம்மா அழகான கடலோரம் வாழ்கின்ற பீமான்னு படிப்பாரு. அழகான கடலோரத்துல பீமா அம்மா வாழ்றாங்களாம். பீமாங்கிற ஒரு அம்மா பேர்ல ஒரு தர்கா இருக்கு கேரளாவில். அந்த தர்காவில் ஒரு கிறுக்கனை கொண்டை கட்டி போட்டு வச்சிருந்தாங்க. அந்த கிறுக்க மண்டை போட்டுட்டான். அவனுக்கு அங்க தர்கா கட்டி பீடி மஸ்தான் அவளியான்ட்டாங்க. ஒரு தர்காவுக்குள்ள 2 தர்கா. அங்க போனீங்கன்னா பீமாபள்ளிக்கு போனீங்கன்னா பீமாபள்ளி தர்காவும் இருக்கும், அது உள்ள இன்னொரு தர்கா என்ன இருக்கும்னா பீடி மஸ்தான். பீடி மஸ்தான் பீடி குடிச்சுக்கிட்டு மஸ்தானாவும் இருந்தோம் அவுளியாவ முடியுமா? நான் கேட்கிறேன், பீடிங்கிறத எதுக்கு அடையாளம்? இறைவனுடைய வெறுப்புக்கு அடையாளம். உலகத்துல இருக்கிற பொருள்கள்லயே ஏகமனதாக ஒரு கெட்டதுன்னு ஒண்ணு இருக்குமே, ஆனால் அது பீடி தான். தண்ணி அடிக்கிறான அதை கூட எல்லாரும் கெட்டதுன்னு சொல்லல. சில டாக்டர் நல்லதுங்கிறான், குடி பரவாயில்லைங்கிறான். அல்லாஹ் கூட அது 100% கெட்டதுன்னு சொல்லல. ஃபீஹிமா இஸ்முன் கபீருன் வ மனாஃபிஉல் லின்னாஸ். அதுல பெரிய தப்பும் இருக்கிறது, நன்மையும் இருக்கிறது. ஓ இஸ்முஹுமா அக்பரு மின் நஃபைஹிமா. அதுல உள்ள கேட்டை விட நன்மையை விட கேடு ஜாஸ்தியா இருக்கு. மதுபானத்துல கூட அல்லாஹ் சொல்றான் கேடு அதிகம் இருக்குது, நன்மை கம்மியா இருக்குங்கிறான். ஏன்? மதுபானம் அடிக்கிறீங்க சொல்லுவாங்க, ஏன்டா குடிக்கிற, கவலையை மறக்கணும்ல அப்படிம்பாங்க. உடம்பு வலியெல்லாம் தெரிய மாட்டேங்குதுல, அப்படி ஏதோ ஒரு நன்மையாவது இருந்து தொலையுது. இந்த பீடி விஷயமா சிகரெட் விஷயமா எந்த டாக்டர் ஆச்சு எவனாச்சு இது நல்லதுன்னு சொல்லியிருக்கிறானா? ஒரு டாக்டர் பீடி குடிங்கள் உங்களுக்கு நல்லது கிடையாது. பீடி குடிச்சா காசு நோய் வரும், பீடி குடிச்சா, பீடினா சிகரெட் எல்லாம் சேர்த்து தான், சுருட்டு வரைக்கும் தான், மூணையும் சொல்லக்கூடாதுக்கா பீடிங்கிறது. பீடி சிகரெட்டு சுருட்டு எல்லாம் ஒண்ணுதான். இதுகளை குடிச்சா என்ன வரும்? காசு நோய் வரும். இதுகளை குடிச்சால் கேன்சர் புற்றுநோய் வரும். இதுகளை குடிச்சால் ரத்தத்தில் உள்ள சிவப்பு அணுக்கள் சாவும். சிவப்பு அணுக்கள் செத்தால் குடும்ப வாழ்க்கையில் ஒரு ஆம்பளைக்கு ஈடுபட முடியாமல் போகும். அவனுடைய ஆண்மை படிப்படியாக குறையும். அவனுக்கு பிறக்கிற குழந்தைகளுக்கு ஆரோக்கிய குறையும். பரம்பரையில இல்லாத நோய்களும் அவனுக்கு எதிர்காலத்தில் தொத்தும். நோயை எதிர்க்கக்கூடிய சக்தி உள்ளவனாக அந்த கருவில உண்டானவன், அந்த விந்துல உண்டான குழந்தை இருக்க மாட்டான். அவன் 40 வயசுலயே 75 வயசு பருவத்தை அடைவான். அதை பாதிக்கும். அந்த புகையினால் வரக்கூடிய நச்சு காற்றுகளை சுவாசிக்கிற காரணத்தினால இவனுக்கு ஏற்படுறதுல பாதி அவனுக்கு ஏற்படும், அவளுக்கு ஏற்படும், அவருடைய புள்ள குட்டிகளுக்கு ஏற்படும். இவ்வளவு கேடு. பள்ளிவாசலுக்கு போனா கூட வெங்காயத்தை சாப்பிட்டா போவாதீங்கன்னு சொல்றாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஏன்? அதனால துர்வாடை வரும், 4 பேருக்கு வெறுப்பா இருக்கும். வெங்காயத்தை சாப்பிட்டீங்கன்னு சொன்னா சமைச்சு சாப்பிட்டு போங்க. பச்சை வெங்காயத்தை சாப்பிட்டீங்கன்னு சொன்னா அந்த வாசம் போன பிறகு போங்க. வெங்காயம் சாப்பிடுறது தடை இல்லை. ஒரு பொதுவான ஒரு சபைக்கு போறதா இருந்தா வெங்காயத்தை பச்சையா சாப்பிட்டு போகாதீங்க, அந்த வாடை அருவருப்பா இருக்குங்கிறாங்களே. இந்த புகை பிடித்து விட்டு ஒருத்தர் பக்கத்துல இருந்தால் அந்த வாடை பாதிக்குமா இல்லையா? இப்படி எல்லாம் இருக்கக்கூடியது 5 வேளை தொழுகையிலே மிஸ்வாக்கு பண்ண சொல்லக்கூடிய, பல் துலக்க சொல்லக்கூடிய ஒரு மார்க்கத்துல பீடி குடிக்கிறது எப்படி ஒரு மார்க்கமாகும்? பீடி குடிச்சுட்டு அவன் அவளியாங்க, பீடி மஸ்தாங்க, எப்ப பார்த்தாலும் பீடியோட இருந்தாங்க. ஒரு கிருக்கன் அந்த தர்காவில், பீமாபள்ளி தர்காவில் எப்ப பார்த்தாலும் பீடி கையுமா ஒருத்தன் இருந்தான், கட்டி போட்டு வச்சிருந்தாங்க. அவன் மண்டை போட்டாங்க, அவனுக்கு தர்கா கட்டிக்கிட்டு பீடி மஸ்தான் அவளியாங்கிறாங்க. இப்படி பீடி குடிச்சுட்டு எப்படி ஒருத்தன் இறைநேசரா இருக்க முடியும்? எப்படி அவன மகானா இருக்க முடியும்? மஸ்தானுக்கு என்ன அர்த்தம்? மஸ்தானுக்கு அர்த்தம் தெரியுமா? மஸ்தான்ங்கிறது பார்சி வார்த்தை. மஸ்தானா என்ன? மஸ்து, மஸ்துல இருந்து வந்துதான் மஸ்தான். மஸ்துனா என்ன?
அப்படி ஒரு மாதிரியா போதைன்னு அர்த்தம். மஸ்துனா என்ன அர்த்தங்க? போதை. மஸ்தான்னா போதையில மிதக்கிறாளு. அப்ப போதையில மிதக்கிறவங்க அவுளியாவா? குணங்குடி மஸ்தான்ங்கிறான், பீடி மஸ்தான்ங்கிறான், சட்டி மஸ்தான்ங்கிறான், துருத்தியப்பா மஸ்தான்ங்கிறான், பொட்டி மஸ்தான்ங்கிறான். இதெல்லாம் இந்த மஸ்தான்ங்கிற வார்த்தையை காட்டுது. இவனுக்கு மார்க்கத்துக்கு சம்பந்தம் இல்லை. மிதந்திருக்கிறானுவ. கஞ்சாவுல மிதந்தவன், அபின்ல மிதந்தவன், சாராயத்துல மிதந்தவன், இவனுல எல்லாம் யாரு? மகான்களா? அப்ப இப்படி எத்தனை மஸ்தான்கள் கீழே கிடக்குதோ, எத்தனை மரக்கட்டை கிடக்குதோ, எத்தனை குரங்கு கிடக்குதோ, எத்தனை அணிப்புள்ள கிடக்குதோ, இது எல்லாம் நம்பிக்கிட்டு நீங்க போயிட்டு என்ன செய்றீங்க? எங்க கண்ணால பார்த்தோம். எங்க கண்ணால நாங்கள் பம்பாய்க்கு போயிருந்தோம் ஒரு நிகழ்ச்சிக்கு. ஹஜ் கமிட்டி அந்த பில்டிங் பார்த்திருப்பீங்க பம்பாயில. அந்த ஹஜ் கமிட்டியில போய் நாங்கள் தங்கி இருந்தோம். ஹஜ் கமிட்டிக்கு எதிர்த்தாப்புல ஒரு ஒரு கொடிமரத்தை நட்டி வச்சிருக்காங்க. ஒரு 7-8 கொடிமரம். ஆனா பெரிய ஸ்டார் ஹோட்டல்கள்ல கொடி கட்டிருப்பானுல்ல, எல்லா கலர்லயும் கொடி பறக்கும் பார்த்துருக்கீங்களா? பெட்ரோல் பங்க்ல எல்லாம் அந்த மாதிரி ஸ்டார் ஹோட்டல் மாதிரி என்ன பண்றான்? அதுக்கு முன்ன ஒருத்தர் உட்கார்ந்து இருக்கிறான். சின்ன ரூம் 5 கஞ்சி இருக்கும். அந்த ரூம்ல ஒருத்தர் உட்கார்ந்து இருக்கிறான். 5 கஞ்சி ரூமுக்கு வாசல்ல 7 கொடி கட்டிருக்காங்க. ஒவ்வொரு கொடி மரத்துல 72 கலர்ல துணி தொங்குது. முக்கோணமா வெட்டி சிவப்பு மஞ்சள்னு தொங்குது. வர்றாங்க போறாங்க, காலில் விழுறாங்க. நாங்க எங்க பார்த்துட்டு இருக்கிறோம். எதை பாக்குறோம்? எதிர்த்தாப்புல உள்ள அந்த பில்டிங்கை பாக்குறோம். ஒரு 5 கஞ்சி சின்ன ரூமு. அந்த ரூமுக்குள்ள ஒருத்தன் உட்கார்ந்துகிட்டு இருக்கிறான். மேல சட்டை கிடையாது, தலையெல்லாம் திப்பியா இருக்குது. குளிச்சு ஒரு 10 வருஷமா இருக்கு மேல இருக்குது. மீசைய வாயை மறைச்சிக்கிட்டு இருக்கு, மீசை வெட்டாம இருக்கிறான். நகம் இவ்வளவு பெருசா வளர்ந்துருக்குது. அவ்வளவு பெரிய அசுத்தமாகவும் சுண்ணத்துக்கு மாத்தமாகவும் அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு வெறுப்பு ஏற்படுத்தக்கூடிய வகையிலையும் ஒருத்தன் உட்கார்ந்துகிட்டு இருக்கிறான். நாங்க இங்க இருந்து பாக்குறோம். காலில் விழுந்து கும்பிட்டு போறாங்க. கொஞ்ச நேரம் சென்று அங்க இருந்து இறங்குறான். இறங்கிட்டு கொடி மரத்துக்கிட்ட நின்றுக்கிட்டு ஒண்ணு கடிக்கிறான். இந்த கண்ணால் நாங்க பாக்குறோம். இது போயிட்டோமா 2 வருஷம் கழிச்சு வேற ஒரு நிகழ்ச்சிக்கு போறோம் பம்பாய்க்கு. அங்க போனா பெரிய தர்காவா இருக்குது. எது இவன் மண்டை போட்டான். அது கடையில நாங்க யார போய் நின்றுகிட்டு ஒண்ணுக்கு இருக்கிற மாதிரி பார்த்தோமோ, நகம் வெட்டாம பார்த்தோமோ, முடிக்கு எண்ணெய் வைக்காம பார்த்தோமோ, தலையை சீவமா அப்படி சொல்ல என்ன பண்றாங்க? ஒரு தலைமுடி இருந்தா அலங்கரிச்சுக்கன்னு சொல்றாங்க. பரட்டையா இருக்கக்கூடாது. முடி வைக்கலாம், ஸ்டைலா வைக்கணும். தாடி மீசை வைக்கலாம். எப்படி வைக்கணும்? மாப்போசி மீசை வைக்க கூடாது. மாப்போசின்னு இருந்தார்ல, வாயே தெரியாது, அப்படி வைக்க கூடாது. உதட்டுக்கு மேல என்ன செய்யலாம்? மீசை வைக்கலாம். இவன் மீசை வச்சிருக்கான், வாய் தெரியல, எங்க இருக்குன்னு தெரியல. ஃபில்டர் பண்ணி கூடலாம் முடிச்சான்னு வைங்க, அப்படி ஃபில்டர் பண்ணி தான் உள்ள போகும். அந்த மாதிரி மீசை. இவனு உள்ள அல்லாவுடைய நேசரா? இவங்களும் அவுளியாவா? அவனுக்கு அவ்வளவு நீங்க போய் பார்க்கலாம். இப்ப ஹஜ் கமிட்டிக்கு முன்னாடி ஒரு தர்கா கட்டி வச்சுக்கிறானே, அவன் யாருன்னு எங்க கண்ணால பார்த்தோம். 25 வருஷத்துக்கு என்ன பண்ணுவாங்க தெரியுமா? இவர் தகச்சத்துறையை விடாது பெரியார் அப்படிமாங்க. சரி, யாருக்கு தெரிய போகுது? இவன் கஞ்சா மஸ்தான். இவனை பத்தி 25 வருஷத்துக்கு பிறகு வரக்கூடிய என்ன செய்வான்னு கேட்டா, இவர் பெரிய மகான். எப்படிப்பட்டவர் தெரியுமா? இவர் கையில 75 லட்சம் பேர் இஸ்லாத்தை தழுவினார்கள்மா. இவர் ஊரா போய் மார்க்கத்தை பிரச்சாரம் பண்ணாருன்னு சொல்லுவான். அப்புறம் என்ன செய்வான்? இவருக்கு எக்கச்சக்கமான காரணம் விளங்கு செய்வான். எல்லாம் அம்புட்டு போய் பிராடு. இந்த மாதிரியான அடிப்படையில இந்த தர்காவை கொண்டாடுறீங்களே, இது இஸ்லாத்துல உள்ளதா? இடிச்சு தகர்க்க வேண்டியதா? இப்படி நிறைய நம்ம பார்க்கிறோம். தர்கா வழிபாட்டை பார்க்கிறோம், மதுகப வழிபாட்டை பார்க்கிறோம். தரிக்கா முரீதுன்னு சொல்லி எவனாச்சும் வந்து நான் உங்களை எல்லாம் பக்குவப்படுத்த போறேன்னு சொன்னா அவங்ககிட்ட போய் முரீது வாங்குறேன் நாசமாய் போற காட்சியெல்லாம் பார்க்கிறோம். இதுகளுக்கெல்லாம் என்ன பேஸ் அடிப்படை என்று சொன்னால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வழியாக அல்லாஹ் நமக்கு இந்த மார்க்கத்தை தந்தா, அவங்க வழியாக மட்டும்தான் நமக்கு மார்க்கம் கிடைக்க முடியும். அவங்களுக்கு பிந்தி எவன் சொன்னாலும் அதை நம்ம ஏத்துக்கிற கூடாது. இதை மட்டும் நம்ம புரிஞ்சு இருந்தோம்னு சொன்னா நமக்கு எந்த ஒரு குழப்பமும் வராதுங்க. அடுத்து வந்து இந்த பராத்துக்காக வேண்டி ஒரு ஹதீஸ் எழுதி காட்டிருக்கிறாங்க, அதையும் சொல்லிக் கொடுக்கணும். இந்த சேந்தங்குடி இமாம் அவர் வந்து சொல்லியிருக்கிறாரு, இதா கானத் லைலத்து நிஸ்ஃபி மின் ஷாபான், ஷாபானுடைய பாதி இரவு வந்து விடுமையானால் ஃபகூமு லைலஹா, அதனுடைய இரவுலே நின்று நீங்கள் வணங்குங்கள். வசூமு யௌமஹா, அதனுடைய பகல்ல வந்து நீங்க என்ன செய்யுங்க? நோன்பு வையுங்க. இன்னல்லாஹ யன்ஸிலு ஃபீஹா லிகுரூபி ஷம்ஸி, சூரியன் மறைந்தவுடன் அல்லாஹ் வந்து இறங்குகிறான். இல சமாயி துன்யா, இந்த உலக முதல் வானத்துக்கு அல்லாஹ் இறங்குறான் அப்படின்னு ஒரு ஹதீஸ வந்து இப்னு மாஜாவுல இருப்பதாக சொல்லி கொண்டு இந்த செய்தியை வந்து நிறைய பேர் என்ன செய்யறாங்க? நியாயப்படுத்தி கொண்டு இருக்கிறார்கள். இந்த ஹதீஸ்களை பொறுத்த இது முக்கியமான விஷயங்க. இந்த பராத் இரவை கொண்டாடுவதற்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக வருகிற இந்த செய்தியை தான் ஆதாரமாக கொண்டு இந்த அமலை வந்து மக்கள் செய்யறாங்க.
அதை கொஞ்சம் விரிவாக நான் விளக்க வேண்டி இருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னதை நம்ம பின்பற்ற கடமைப்பட்டிருக்கோம் இல்லையா? அவங்க சொல்லுக்கும் அல்லாஹ்வுடைய வேதம் குர்ஆன் இருக்குல்ல, அதுக்கு மத்தியில சில அடிப்படை வேறுபாடுகள் இருக்கின்றன. என்ன வேறுபாடுன்னா, குர்ஆன் என்பது அல்லாஹ்வுடைய வேதம் என்று நம்ம நம்புறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இது அல்லாஹ்வுடைய வேதம் என்று நமக்கு சொன்னாங்க. அவங்க இதை வேதம்னு சொன்னாங்கல்ல, இத அனைத்து சஹாபாக்களும் ஒருவர் கூட மிச்சம் இல்லாமல் இதுதான் அல்லாஹ்வுடைய வேதம், இதத்தான் வேதம் என்று ரசூலுல்லாஹ் எங்களுக்கு சொன்னாங்க என்று அத்தனை பேரும் அதுக்கு சாட்சி சொல்றாங்க. அப்ப குர்ஆன் என்பது அல்லாஹ்விடமிருந்து நபிகள் நாயகத்துக்கு வந்தது என்பதுல எந்த ஒரு டவுட்டும் கிடையாது. நபிகள் நாயகம் இதைத்தான் குர்ஆன் என்று நமக்கு சொன்னாங்க அப்படிங்கிறதுலயும் எந்த டவுட்டும் கிடையாது. எல்லா சஹாபாக்களும் கூடி இதுதான் குர்ஆன் என்று தொகுத்து நம்ம கண் முன்னாடி வச்சுட்டாங்க. குர்ஆன்ல எல்லாமே 100% ஏற்றுக்கொள்ளத்தக்கதான் இருக்கிறது. இது போக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த குர்ஆன் அல்லாமல் பல விஷயங்களை நமக்கு பேசி இருக்கிறார்கள். தொழுகையை நிலைநாட்டுங்கள் குர்ஆன்ல இருக்கும். இப்படி கையை ஒசத்துறது, நெஞ்சில கட்டுறது, இதெல்லாம் குர்ஆன்ல இருக்காது. ஃபர்ஸ்ட் இதை செய்யணும், ரெண்டாவது இதை செய்யணும், இது குர்ஆன்ல இருக்காது. அத்தஹியாத் ஓதுறது குர்ஆன்ல இருக்காது. ஜக்காத்து கொடுங்கிறது தான் குர்ஆன்ல இருக்கும். எவ்வளவு கொடுக்கிறது குர்ஆன்ல இருக்காது. இதெல்லாம் ரசூலுல்லாஹ் விளக்குவாங்க. குர்ஆன்ல இல்லாத முறையில நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உள்ளத்தில் அல்லாஹ் சில கருத்துக்களை போடுவான், அதை அவங்க விளக்குவாங்க. ஹஜ் செய்ய சொல்லி குர்ஆன்ல இருக்கும், எப்படி செய்யணும்னு குர்ஆன்ல இருக்காது. அதெல்லாம் யார் விளக்குவா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளக்குவாங்க. இப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய ஹதீஸ்களை பொறுத்த வரைக்கும் அதுல அதுக்கும் குர்ஆனுக்கும் எந்த வேறுபாடு வருதுன்னு கேட்டா, ரசூலுல்லாஹ் இப்படி கையை ஒசத்துனாங்க இப்படின்னு ஒரு செய்தி வருதுன்னு வைங்க, இது அவ்வளவு சஹாபியும் சேர்ந்து இப்படி கையை ஒசத்துனாங்கன்னு அறிவிக்க மாட்டாங்க. ஒரே ஒரு ஆள் பார்த்திருப்பார், ரசூலுல்லாஹ் கையை ஒசத்துனதை நான் பார்த்தேன், நெஞ்சில கை கட்டினாங்கன்னு வருது. அவ்வளவு சஹாபாக்கள் கூடி இப்படித்தான் ரசூலுல்லாஹ் நெஞ்சில கை கட்டினாங்க என்று பதிவு பண்ணியிருக்கிறாங்களான்னா அப்படி கிடைக்காதுங்க. அப்ப இதை சொல்றது 2 சஹாபி சொல்லுவாரு, இப்படி கட்டணும் 2 சஹாபி சொல்லுவாரு, அத்தஹியாத்துல இதை ஓதணும்னு ஒரு 4 சஹாபி சொல்லுவாரு, தொழுகைக்கு பிறகு அதை ஓதணும்னு 2 சஹாபி சொல்லுவாரு. ஹதீசுகளை பொறுத்த வரைக்கும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக நமக்கு எடுத்து சொல்லக்கூடியவர்கள் ஒருவராயிருப்பார் அல்லது இருவராக இருப்பார்கள். குர்ஆன் என்று நமக்கு சொல்லக்கூடிய விஷயங்கள் அனைவரும் சேர்ந்து சொன்னது. இப்ப அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் இது முதல் சூறாங்கிறோம். இதைத்தான் அபூபக்கர் சொன்னாங்க, இதைத்தான் உமர் சொன்னாங்க, இதைத்தான் உஸ்மான் சொன்னாங்க, இதைத்தான் அலியும் சொன்னாங்க, இதைத்தான் அவ்வளவு சஹாபாக்களும் சொன்னாங்க, அவங்க அடுத்த தலைமுறைக்கு சொன்னாங்க, அவங்க அதுக்கு அடுத்த தலைமுறைக்கு சொன்னாங்க. இப்ப குர்ஆன் என்பது இதுதான் என்பதை அனைவரும் சேர்ந்து சாட்சி சொல்கிறார்கள். ஹதீஸ்னு சொல்றோம்ல, அது அனைவரும் சேர்ந்து சாட்சி சொல்வது இல்லை. ஒவ்வொரு ஹதீஸ ஒருவரோ 2 பேரோ சொல்லியிருப்பாங்க. ரெண்டாவது, குர்ஆன் ரசூலுல்லாஹ் காலத்திலே புஸ்தக வடிவமாக துவக்கப்பட்டுருச்சு. குர்ஆன் அல்லாத செய்திகள் எல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்ல சஹாபாக்கள் மனப்பாடம் பண்ணிக்கிறாங்க. அவர் அடுத்த தலைமுறைக்கு சொல்வார், அடுத்த தலைமுறைக்கு சொல்வார். ஒரு 150 வருஷத்துக்கு பிறகுதான் புஸ்தகமாக தொகுக்கப்படுகிறது ஹதீஸுகள். இப்படி தொகுக்கப்படும் போது என்ன ஏற்படுதுன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய பெயரை பயன்படுத்தி அவங்க சொல்லாதெல்லாம் சில பேர் சொல்ல ஆரம்பிச்சாங்க. எதுக்கு நான் சொல்றேன்னா, இந்த ஹதீஸை வழங்குறதுக்கு முன்னாடி இந்த அடிப்படையை நீங்க வழங்கணும். அதாவது நபிகள் நாயகத்தினுடைய ஹதீஸுகளை ஏற்கத்தக்க ஹதீஸுகள் சிலது இருக்கிறது, ஏற்கத்தகாத ஹதீஸுகள் சிலது இருக்கிறது. அது ஏன் 2 வகையா ஆகுதுன்னு கேட்டா, நபிகள் நாயகத்தினுடைய ஹதீஸுகள் நபிகள் நாயகம் காலத்திலே புத்தக வடிவமாக ஆகவில்லை. அனைவரும் அதை மனப்பாடம் செய்யவில்லை குர்ஆனை போல. அதனால என்ன ஆகுதுன்னு கேட்டா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்ன ஹதீஸுகளை சஹாபாக்கள் மனப்பாடம் பண்றாங்க. சஹாபாக்கள் மௌத்துக்கு பிறகு அவங்க அடுத்த தலைமுறைக்கு சொல்லுவாங்கல்ல, அவங்க மனப்பாடம் பண்ணுவாங்க. அவங்களுக்கு அடுத்து அடுத்த தலைமுறை மனப்பாடம் பண்ணுவாங்க. இப்படி மனப்பாடம் பண்ணிக்கிட்டு இருக்கும் பொழுது இடையில சில யூத சக்திகள் நுழைந்து என்ன பண்றாங்க, நம்ம நபிகள் நாயகத்தின் பேரை பயன்படுத்தி பொய்யாக சில செய்திகளை நுழைக்குவோமே அப்படின்னு சொல்லி இல்லாத விஷயங்களை ரசூலுல்லாஹ் பேர்ல இட்டு கட்டினாங்க. உதாரணமாக, ஒரு ஆள் சொரக்காய் வித்துக்கிட்டு போவார்னு வைங்க, சொரக்காயை சீக்கிரம் விற்கணும். என்ன பண்ணுவார் தெரியுமா? யார் சொரக்காய் சாப்பிட்டாரோ அவர் சொர்க்கத்துக்கு போவார் ரசூலுல்லாஹ் சொன்னாங்கன்னு வாங்க. புரியுதா உங்களுக்கு? சொரக்காய் வியாபாரி என்ன பண்ணுவான், அந்த காலத்துல
ரசூல்லா பேரை சொன்னா ஈஸியா திரும்பல. அதுக்காக என்ன பண்ணுவான்னு கேட்டா, மன் அக்கல துப்பா ஃபகத் தகலல் ஜன்னான்றான். யார் வந்து சொர்க்காயை சாப்பிடுகிறாரோ அவர் சொர்க்கத்துக்கு போவார். அப்ப கேட்கிறவன் என்ன பண்ணுவான், சொர்க்காயை சாப்பிட்டா சொர்க்கத்துக்கு போயிடலாமா, எனக்கு 2 கொடுங்க, எனக்கு 3 கொடுங்க, சொர்க்காய் விட்டு போயிடும். அப்ப இந்த மாதிரி நபிகள் நாயகத்தின் பெயரால இஷ்டத்துக்கு இட்டு கட்டி நிறைய ஹதீஸ்ல சேர்த்துட்டாங்க. 150 வருஷம் ஆகுறதுக்குள்ள பாத்தீங்கன்னா ரசூலுல்லாஹ் சொன்னதும் ஹதீஸாக இருக்கிறது, ரசூலுல்லாஹ் சொல்லாதும் ஹதீஸா இருக்கிறது. எப்படி எல்லாம் ஹதீஸை இட்டு கட்டினாங்கன்னு கேட்டா, அழகான ஒரு பெண்ணை பார்த்து ரசிப்பது 100 ரக்காத் தொழுவதற்கு சமமானதுன்னு இப்படி ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்களா? ரசூலுல்லாஹ் சொன்னாங்கன்னு இட்டு கட்டினாங்க. இப்படி எல்லாம் ரசூலுல்லாஹ் பேர்ல அது மாதிரி ஃப்ராடு பித்தலாட்டம் பண்றதுக்கு எல்லாம் ஹதீஸ்களை உருவாக்கிட்டாங்க. அப்பதான் என்ன பண்றாங்க, 150 வருஷத்துக்கு பிறகு ஹதீஸ்களை தொகுத்து எழுதுறாங்கல்ல, அந்த அறிஞர்கள் வந்து சொல்லக்கூடிய ஆளை ஆய்வு செய்யறாங்க. இவர் 1 நம்பர் ஃப்ராடு, இவர் பித்தலாட்டக்காரர், இவர் பொய்யர் அப்படின்னு தெரிய வருதுன்னு வைங்க, உடனே இந்த செய்தி சரியில்லை, ஏன்னா இவர் பொய்யரு. யார் பொய்யரு? இப்ப ரசூலுல்லாஹ் சொன்னதாக யார் அறிவிப்பாங்க? சஹாபாக்கள் அறிவிப்பாங்க. சஹாபாக்கள் யாரும் பொய்யர் கிடையாது. இப்ப அபூபக்கர் அறிவிக்கிறாங்கன்னு வைங்க, அபூபக்கர் பேரை சொல்லி அடுத்து அறிவிக்கிறார்ல, அவர் பொய்யரா இருக்கலாம். அவர் பேரை சொல்லி அடுத்து அறிவிக்கிறார்ல, அவர் பொய்யரா இருக்கலாம். 150 வருஷத்துக்கு பிறகு ஹதீஸ் புத்தகம் ஆகுதுல, அப்ப பாக்குறாங்க ரசூலுல்லாஹ்வுடைய செய்தி இந்த 150 வருஷத்துக்கு வந்து சேரணும்னு சொன்னா ஒரு 4 பேர் வழியா தான் வர முடியும், ஒரு 5 பேர் வழியா தான் வர முடியும். அந்த 5 பேரும் சரியானவர்களா இருக்கிறாங்களா? இப்ப நான் தான் புத்தகம் எழுதுறேன்னு வைங்களேன், எனக்கு இப்ராஹிம் சொல்லியிருப்பாரு. இப்ராஹிமுக்கு எப்படி ரசூலுல்லாஹ் பார்த்திருப்பாரு? அவர் பார்த்திருக்க மாட்டாரு. இப்ராஹிமுக்கு இஸ்மாயில் சொல்லியிருப்பாரு. இஸ்மாயிலாவது ரசூலுல்லாஹ் பார்த்திருப்பாருன்னா பார்த்திருக்க மாட்டாரு. இஸ்மாயிலுக்கு இஸ்ஹாக்கு சொல்லியிருப்பாரு. இஸ்ஹாக்காவது பார்த்திருப்பாருன்னா பார்த்திருக்க மாட்டாரு. இஸ்ஹாக்கு யார் சொல்லியிருப்பா? முஸ்தபா சொல்லியிருப்பாரு. முஸ்தபாவுக்கு யார் சொல்லியிருப்பா? அபூ ஹுரைரா அபூபக்கர் சொல்லியிருப்பாங்க. அபூபக்கருக்கு ரசூலுல்லாஹ் சொல்லியிருப்பாங்க. இப்படி எனக்கு ஒரு ஹதீஸை நான் 150 வருஷத்துக்கு பிறகு எழுதினால் எனக்கும் அந்த ஹதீஸுக்கு மத்தியில 5 பேர் 4 பேர் 6 பேர் இருந்தாக வேண்டும். இப்ப ஹதீஸ்கிற அறிஞர்கள் என்ன பண்றாங்க, இந்த 5 பேரும் சரியான ஆட்கள் தானா, பொய் சொல்லாத ஆட்களா, நேர்மையான ஆட்களா, ஒழுங்கா இருந்த ஆட்களான்னு அவங்க வரலாறு ஆய்வு செய்வாங்க. இட்டு கற்றவரை அதுல வர்றான்னு வைங்க, பொய்யர் வர்றான்னு வைங்க, இந்த செய்தி ஃப்ராடுன்னு தூக்கி எறிஞ்சிருவாங்க. அப்ப ஹதீஸ்களை பொறுத்த வரைக்கும் அதை ரிப்போர்ட் செய்யக்கூடியவர்கள் சரியான்னு பார்க்கணும். அதன் அடிப்படையில் ஒரு ஹதீஸை ஏத்துக்கிறது தள்ளணும். இந்த இப்னு மாஜாவில் வரக்கூடிய இந்த ஹதீஸை பொறுத்த வரைக்கும் இது இட்டு கட்டி பொய் சொல்லக்கூடியவர்களால் அறிவிக்கப்பட்டது என்று ஹதீஸ்களை வல்லுநர்களே அதை நிராகரித்து விட்டு இது செய்தி சொல்லக்கூடிய ஆள் சரியில்லை, என்னென்ன காரணத்தினால சரியில்லை என்று நீங்கள் அறிந்து கொள்ள விரும்பினால் பராத் என்ற பெயர்ல நீங்கள் நம்ம வெப்சைட் வைத்திருக்கக்கூடிய இன்டர்நெட் வைத்திருந்தீர்களே, ஆனால் எங்களுடைய வெப்சைட்டுக்கு நீங்கள் போகலாம். ஆன்லைன் pj.com உள்ள போனீங்கன்னு சொன்னா பராத் தலைப்பை கிளிக் பண்ணீங்கன்னா இந்த ஹதீஸ் இது யார் யார் வர்றா, இதுல என்னென்ன கோளாறு இருக்கிறது அப்படியே நீங்க தமிழ்ல அப்படி என்ன செய்யலாம், அதை பார்க்கலாம், பிரிண்ட் விட்டு எடுத்துக்கொள்ளலாம். அல்லது இந்த வரக்கூடிய நாளை வரக்கூடிய ஏகத்துவ மாத இதழ்ல இந்த ஹதீஸ்ல என்னென்ன கோளாறு இருக்குது, இதை சொல்லக்கூடிய ஆள் யாரு, இவருடைய தகுதி என்ன என்பதெல்லாம் வரக்கூடிய ஏகத்துவத்துல விளக்கப்பட்டிருக்கிறது. அதனால ஹதீஸுகள்ல 2 வகை இருக்கிறது. நம்பகமான ஆட்கள் ரிப்போர்ட் பண்ணக்கூடிய ஹதீஸை ஏத்துக்கிறேன்னு, நம்பிக்கை இல்லாத ஆட்கள் ரிப்போர்ட் பண்ணக்கூடிய ஹதீஸை ஏத்துக்கிற கூடாது. இப்ப நான் சொல்ற செய்தியை உங்கள்கிட்ட ஒருத்தர் சொல்றாரு, அவர் நல்ல ஆளா இருந்தா தானே ஏத்துக்கிறீங்க, அவர் ஃப்ராடா இருந்தா ஏத்துக்கிறீங்களா? ஆள் பொய்யா இருக்கானே, அடிப்பானோ, இருந்தாலும் இருக்குமோ இல்லாம இருக்குமோ, கையில மட்டும் போட்டு சொல்றானோ அப்படின்னு நினைச்சா ஏத்துக்கிற மாட்டீங்க. அந்த அடிப்படையில தான் பராத் இரவுக்கு வந்து பலவீனமான ஹதீஸுகளும் இட்டுக்கட்டப்பட்ட ஹதீஸுகளும் ஆதாரமா காட்டுவாங்க. மேராஜுக்கு அது கூட கிடையாது, பூரியாம்பாத்தியா இந்த 16 செய்யறதுக்கு அறவே கிடையாது. இதெல்லாம் பொய் பிராடுல வந்து உருவாக்கப்பட்டு இருக்கிறது என்பதை விளங்கி இது போன்ற அனாச்சாரங்களிலிருந்து நம்ம விடுபட வேண்டும்.